பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. திருமண அறிக்கை வாசிக்கிறேன். எண் 19/1 திருநாவுக்கரசு தெரு, சென்னை 82 வசிக்கும் திருமதி சோபியா, திரு நாராயண் சா லேட் இவர்களது குமாரத்தை ஜெயந்தி என்கிற கட்சிக்கும், நன்னிலம் தாலுகா பேரளம் ஐலாம்பேட்டை மயிலாடுதுறையில் வசிக்கும் திரு ஏ ஜான் தட்சணாமூர்த்தி, திருமதி ஜெபசீலா மரகதம் இவர்களின் குமாரன் அருண் பிரதாப்புக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 15/7/2024 அன்று திருமணம் நடைபெற இருப்பதால் இதற்கு நியாயமான தடை இருக்குமானால் சபைக்கு தெரியப்படுத்தவும், இல்லை என்றால் அமைதி காத்து பிள்ளைகளுடைய இந்த திருமண ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் விவாக ஆராதனையில் கர்த்தர் வந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி ஜெயமாய் நடத்த போகிறதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இது 2ஆம் அறிக்கையாக வாசிக்கப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா சிஸ்டர்? சரி, குடும்பத்துக்கு ஒரு கார்டு கொடுங்க. கேட்டு தம்பி வந்திருக்காரா? சரி, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க. குடும்பத்துக்கு ஒன்று கொடுத்தால் போதும். இதுதான் பொதுவான அழைப்பாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், சபையார் நீங்கள் வந்துடணும். வீடு வந்து கொடுக்கணும்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ளாக எதிர்பார்க்கக்கூடாது. உறவினர்கள்ட்ட போய் அவங்க வீட்டில் போய் அவங்க கொடுக்கட்டும். அதே தான் எல்லாருக்கும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இது ஒரு அலைச்சல் மிச்சம் இல்லையா? அங்கங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் பல இடத்துலேருந்து வர்றீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு. ஆகவே சபையில் இது ஒரு நல்ல ஒரு ஒழுங்கை பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம், சோத்திரம். சபை ஐக்கியம் என்பது நம்ம குடும்பம் தான், ஒரே குடும்பம் தான். சபை என்பது நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நம்முடைய ஐக்கியம்தான் சபை. சோத்திரம். நம்ம குடும்பம், ஒரே குடும்பம். தேவனுடைய சபை என்பது கர்த்தருடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம் எல்லாம் நல்லது கெட்டதில் வந்து நிற்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்கள். ஆமாம், இந்த இதில் வந்தவங்க இருக்கிறீங்க, ஒரு சிலர் வரல, ஏன் வரலன்னு தெரில. கர்த்தர் சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து நிற்கணும். ஏன்னா நல்லதுலேயும் திருமண காரியத்துலேயும் வந்து எல்லோரும் வந்து நிற்கணும். சோத்திரம். இப்படிப்பட்டதான துக்க நிகழ்ச்சியிலோ சோத்திரம் அது நமக்கு நன்மையானது தான் இல்லையா? சோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு ஒரு நித்திய வாழ்க்கையில் பங்கு பெற போகிறாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா சோத்திர நித்திய வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க இனிமேல் அவங்களுக்கு சோத்திர வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, சோத்திர துன்பம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு போயிருக்கிறாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் மரிக்கணும்னா கர்த்தருக்குள் வாழ்ந்திருந்தால் தான் மரிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக அன்றைக்கி செய்தி கொடுக்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்துலேருந்து 7ஆம் அதிகாரத்திலேருந்து கொடுக்கும்போது இந்த காரியங்களை தான் நான் சொல்லி ஆண்டவர் பேச சொன்னார். கர்த்தர் ஆலோசனை கொடுத்தேன். வந்திருந்த சோத்திர அவங்க வரவினர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கெல்லாம் அது ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷமாக அது அறிவிக்கப்பட்டது. சோத்திர. கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. சோத்திரமாகவே கர்த்தர் நல்ல விதமாக எந்த விதமான சோத்திர பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக அந்த அடக்கம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏன்னா இப்போ முழு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தான குடும்பம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தினால நான் காலையில் போய் அவங்களுக்கு நேரடியாக சகோதரிமார்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, அவங்க அண்ணன்மார்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய சம்மதத்தை கேட்டு சபையிலிருந்து நாங்கள் நடத்தணும்னா, சோத்திரம் கிறிஸ்தவ முறைப்படி நடத்தினோம்னா, நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்தவ முறைப்படி நடத்துவதற்கு நீங்கள் அதாவது சம்மதித்தால் மட்டுமே. யாராவது ஒரு குடும்பம் இல்லை அப்படி இப்படின்னாங்கன்னா நான் விட்டுருப்பேன். நான் அதையும் சொல்லிடுறேன். எப்போதுமே இதை கவனிங்க. ஆமாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகிருக்கு. அதனால தான் சபையில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் கர்த்தர் சோத்திரம் நாங்கள் சொல்லுவோம், ஞானமான செயலை நம்ம ஊழியக்காரங்க செய்யணும். சோத்திரம். அங்கே போய் ரட்சிக்கப்பட்டாமா நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம், சோத்திரம் கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லி அங்கே போய் பேசணும்னா, ஆமாம் உங்களை விட எங்களுக்கு என்னது ரொம்ப உரிமை உண்டு. எங்கள் தாய் எங்களுடைய யாரது, ஆமாம் சோத்திரம், எங்களுடைய சோத்திரம்
ஆமாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு நிற்கும்போது அங்கே என்ன பண்ணக்கூடாது. ஆமாம் ஊழியர்கள்லாம் இங்கே வந்து கராராக எதுவும் பேச முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமாம் யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது. நாளைக்கு மற்ற குடும்பங்களெல்லாம் இப்படி இருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். சம்மதிச்சாங்கன்னா சந்தோஷமாக பாருங்கள், நல்லபடியாக போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் சம்மதிச்சதுனால. அப்படி இல்லைன்னா போய் ஒரு 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு இந்தாங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுபடி நடத்துங்கன்ட்டு சமாதானமாக ஒதுங்கிடுவோம். ஊழியர்கள் சமாதானம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுறது? நம் தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். ஆகவே ஞானமாக சமாதானமாக செய்யணும். அதனால் சபையில் இருக்கிற ஒருவர் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆமாம் நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி சொல்லியிருக்கலாமே, இப்படி பேசியிருக்கலாமே, அதெல்லாம் வந்து ஆகாது, காரியம் ஆகாது. சொல்ல ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி. ஆமாம் ஆட்கள் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ காரியங்களை பார்த்துட்டுருக்குறோம். 35 வருஷமாக ரட்சிப்பின் அனுபவத்தில் 25 வருஷம் ஆக போகுது. ஊழியத்தின் அனுபவத்தில் எவ்வளோ காரியங்களை பார்த்துருக்கிறதுனால தான் சொல்கிறோம். அதனால் இந்த காரியங்களில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லையே. சபைக்கு வருகிற எல்லாரும் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அப்படியே நம்ம இதில் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க, நம்ம நல்லபடியாக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஊழியர்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் தகவல் வந்து முத நாளே அம்மாவுக்கு இந்த டயாலிசிஸ் பண்ணும்போதே முத நாள் நாங்கள் போயிருந்தோம். போய் ஆஸ்பத்திரியில் போய் இருந்து அவங்க டயாலிசிஸ் பண்ணி வந்து கர்த்தர் டாக்டர் பெட்டில் வந்த பிற்பாடு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு தேவச்சத்தத்துக்கு ஒப்பு விட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நானும் சிஸ்டரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அது எங்கே விரட்டுறாங்க, ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷனாக அப்படி பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில். சரி அவர் சூழ்நிலை அப்படி தான் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வந்து அப்போ நைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பல்ஸ் குறைஞ்சிருச்சு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒன்று சொல்லி சகோதரி சாரால் அவங்க மக மோனிஷா அதெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மூச்சுக்குள்ள மூக்கில் இந்த பைப்பு விட்டுறாங்க, இப்போ வாயில் அப்படியெல்லாம் பாருங்கள். ரொம்ப வேதனையான காரியம்தான். ஆனாலும் கூட அதிக நாள் அப்படிப்பட்ட வேதனையில் இராதபடிக்கு கர்த்தர் ஒரு வாரத்துக்கு இடையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு சமாதானமான ஒரு ஆறுதலான விதத்தில் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டு இப்போ அவங்க எந்த விதமான வேதனை இல்லாத ஸ்தலத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அது அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிலருக்கெல்லாம் அதிக நாள் கஷ்டப்படுவாங்க. ஆமாம் நான் பார்த்துருக்குறேன். சில வருஷங்களாகவே கஷ்டப்படுவாங்கங்க. அப்படி இல்லாதபடிக்கு பிடிப்பட்டதான விதத்தில் அம்மா அதை அவங்களுடைய விருப்பத்தின்படி கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி ஊழியக்கார சகோதரிட்டு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அப்படி தான் எனக்கு தெரியுது. அப்போ அதுக்கு எதுபடி பிள்ளைகளும் ஒத்துழைச்சதுனால நல்லபடியாக அடக்கம் பண்ணணும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஒரு சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகலைனாலும் ஒரு கெட்ட காரியத்துக்கு என்ன செய்யணுமா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போகணும். எத்தனை பேர் வந்தீங்க? இன்னார் வரல, அப்படி யார் யார் வரலன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல விரும்பலை. ஆமாம் வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. சாயந்தரம் தான் எடுக்கிறது. அப்போ மதியத்துக்கு மேலேயாவது நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி வரணும். ஏன்னா நம்ம குடும்ப ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். சரி நல்லது. அப்படி ஒரு சிலர் எல்லா குடும்பமாக வரலைனாலும் சில பேர் வந்திருக்கிறீங்க, குடும்பத்துலேருந்து சில பேர் வந்தீங்க, ரைட்டு. அது குடும்பத்தில் ஒருத்தராவது வந்து என்ன பண்ணணும்? ஆமாம் வாலிப பிள்ளைங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? அன்றைக்கி லீவ் போட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது குடும்பத்தின் காரியம். நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம லீவ் போடாமல் இருப்போமா? அன்றைக்கி போவோமா வேலைக்கு? அப்படி தான் இது நம்முடைய குடும்பம். சபை என்பது குடும்பம். இதில் வந்து நல்ல அதே மாதிரி எல்லா நல்ல காரியங்களிலும் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல குடும்பத்தின் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை கொடுங்க. அது மூலமாக தான் நம்ம அந்த குடும்பத்தை நேசிக்கிறோம். அவர்களோடு கூட சபையில் நல்ல ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த நாளிலே நாம் ஒரு தேவ செய்தியை, அதாவது இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின்படியாக தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும்
பொருந்திய தேவன் தாமே. பார்த்தீங்களா, வேதம் சொல்லுற கொஞ்ச காலம் பாடு நிற்கிற உங்களை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது. அது வேதவசனம் என்ன சொல்கிறது? கொஞ்ச காலம் பாடு. அல்லேலூயா. இப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். காலம்லாம் பாடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது உண்மையா, நம்ம சொல்கிறது உண்மையான்றதை நம்ம பார்க்கணும். இதை அப்போஸ்தலன் பவுல் இன்னும் சொல்கிறாரு. இதை எப்படி சொல்கிறாரு? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் சொல்லி பாருங்கள். அவங்கெல்லாம் பெரிய பெரிய பாடுகளை கடந்து வந்தவங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்னது? கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடுகள் எல்லாம் லேசானது. அல்லேலூயா. அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும். என்னது? எனக்கு வருகிற பாடுது என்னது? இப்படியே சொல்லி பழகுங்க. ஆமாம், லேசாகவே போய்விடும். அல்லேலூயா. என்ன நான் படுற பாடு ஒருத்தரும் படுறதில்லை. ஐயோ, என்ன நான் பட்ட பாட ஒருத்தரும் பண்ண மாட்டேன். சோத்திரம் பட்டதில்லையாக்கும் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு வேலை இல்லை. எல்லாருக்கும் நியமித்த சில பாடுகள் உண்டு தான். அல்லேலூயா. சோத்திரம் உள்ளே வரும்போது கண்ணாடி டோரை திறந்து உள்ளே வந்த பிற்பாடு என்ன பண்ணுங்க? சோத்திரம் கதவையும் சாத்திட்டு வாங்க. சரியா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை கொஞ்சம் எப்போதும் யாரும் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். அப்போ பாரு, கொஞ்ச காலம் பாடு நிற்கிற நம்ம என்ன செய்வாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அப்போ சோத்திரம் நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை 4 விதத்தில் நம்மை நடத்தி கர்த்தர் அவருடைய வருகையை சேர்த்து கொள்வார். அல்லது கர்த்தருக்குள் மறைத்தவர்களை சோத்திரம் அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட வைத்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த முக்கியமான இது சோத்திரம் சத்தியம். சோத்திரம் குறிப்பாக கர்த்தர் நமக்கு 1 பேதுரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 5 விதமான அழைப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நித்திய அழைப்பு என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அந்த 1 பேதுரு 5:10 அப்படியே நித்திய மகிமைக்கு அழைப்புன்னு இருக்குது. பின்னாடி அப்படி இருக்க அந்த வார்த்தை வருது இல்லையா? சரி, இப்போ அதில் 1 பேதுரு 1:15 வாசிங்கப்பா. 1 பேதுரு 1:15. உங்களையும் என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? ஆமாப்பா, இன்னைக்கு பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க போகிறோம். எப்போதும் நமக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். என்னையும் உங்களையும் அழைத்து ரட்சித்தவர் யார் என்றால் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆமாம், என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவரோ அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பாருங்க, நடக்கைகள் ஏதோ 1 2 அது ஒரு சில அப்படின்னு இல்லை. நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராக இருங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. இன்னும் பாருங்க, இது எங்கே? பழைய ஏற்பாட்டிலன்னு சொல்லப்பட்டிருக்கோம். லேவியர் ஆகமத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை வரும். நான் பரிசுத்தர் ஆகியா நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எங்கே எழுதியிருக்கிற வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்து எழுதியிருக்க லேவியர் ஆகமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ பரிசுத்தராய் முக்கியமான அழைப்பு பரிசுத்தராய் இருக்கிற அழைப்பு. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையான நல்ல வாழ்க்கைங்க. இது ஸ்தோத்திரம். மனம் போல் வாழ முடியாது, இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கல்ல. வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நானும் நீங்களும் வாழக்கூடிய ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 1 பேதுரு 2:9 நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்திருக்கிறார். சோத்திரம். அழைப்பு நிறையா இருக்குது. பழைய ஏற்பாட்டிலிருந்து பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இது பொதுவான அழைப்பு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் அழைக்கிறார். பொதுவான அழைப்பை கொடுக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான அழைப்பை கொடுக்கிறார், சகல ஜனங்களுக்கும். அதிலிருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் இது இங்கே சரி, இங்கே ஒரு 5 காரியம் மட்டும் பேதுரு நிருபத்திலிருந்து மட்டும் பார்ப்போம். நீங்கள் மற்ற காரியங்களை அழைப்பை தேடி பாருங்கள். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நீங்களும் உங்களை ஆமாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் எங்கேருந்து வந்த கர்த்தர் நம்மை பேர் பிரித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று, அப்போ அந்தகாரமாகிய சாத்தானின் அந்த சோத்துரும் அந்த வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அது சாதாரண ஒளின்னு சொல்லலை, ஆச்சரியமான
ஆமாம், இதெல்லாம் அம்மா இப்போ போய் நமக்கு முன்பாக போய் சேர்ந்தவங்க பார்க்க போகிறாங்க. சோத்திரம். அப்போ எலிப்பார் சலத்துக்கு போய் பிற்பாடு பரலோக ராஜ்யத்தில் சோத்திர பங்களிக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்று வாழக்கூடிய ஒரு அனுபவம், மேலான அனுபவம். சோத்திரம். அப்போ தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் யாரும் நல்ல கவனிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ரெண்டாவது ஆமாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், மூன்றாவது மறுபடியும் வருது பாருங்க அந்த வார்த்தை, பரிசுத்த ஜாதியாயோ அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம். இனி அதான் சொல்கிறது, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னா என்ன சொல்லணும்? பழைய ஜாதியை சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகு இல்லை. அல்லேலூயா. என்ன ஜாதின்னு சொல்லணும்? பரிசுத்த ஜாதிங்க. அப்படி ஒரு ஜாதி இருக்கா? அந்த லிஸ்ட்லேயே இருக்காதே அப்படின்னு. ஆமாம், இதுதான் எங்கள் புது லிஸ்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற என்னது? பரிசுத்த ஜனம். ஜாதி என்று சொல்வது உலகத்தில் சொல்லப்படுகிற ஜாதி எதுவுமே ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அது எப்படி இல்லாமல் போயிடும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், இருக்கக்கூடாது. அது ஒருவேளை சர்டிஃபிகேட்டில் அது இதில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது எந்த ஜாதின்னா நாங்கள் அந்த ஜாதிங்க அந்த அப்படிலாம் சொல்ல வேணாம். என்ன ஜாதின்னு சொல்லுவோம்? பரிசுத்த ஜாதியும். அடுத்து என்னது? அடுத்து சொல்லணும், அவருக்கு சொந்தமான ஜனம் நான். அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? இது உலகத்தார் சொல்ல முடியுமா? ரசிக்கப்படாதவங்க சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதா 1 பேதுரு 2 20-21 வசனத்தை பாருங்கள். நன்மை செய்து பாடு அனுபவிக்க அழைப்பு. பாருங்க, நன்மை செய்வோம், ஆனாலும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையை நினைக்கணும், நன்மை செய்யணும்னு நம்மை கர்த்தர் ரட்சித்து வேறு பிரித்திருக்கிறார். அப்போ நன்மை செய்யும்போது சில பாடுகள் வரும். சோத்திரு அதை நாம் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சோத்திரு நடக்கணும்னு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு மூத்த ஒரு போதகராகிய அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? ஆவியானவர் அவர் மூலமாக பேசுகிற வார்த்தை என்ன? வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து பாருங்கள், ஒரு சிலருடைய காரியம் என்ன? குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நம்ம செய்த தப்புக்கு அடிபடுறோம் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு சகிப்பாங்க. சரி, அதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்கிறார். உண்மை தானே? சோத்திரம். நீங்கள் நன்மை, அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது இது கஷ்டம்தான் இல்லையா? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்க முடிகிறதா? சகிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க ட்ரைனிங் ஸ்தலம் தான் என்னது? சபை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை போய் எச்சரித்து புத்துமதி சொல்லி கண்டித்து பேசுவோம். பொறுமையோடு சகிக்கணும். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி கேட்க மாட்டீங்க நல்லவங்களா நீங்கள்? ஆமாம், நல்ல பிள்ளைங்க, நல்ல சகோதர சகோதரிலாம் இருக்கிறீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? பிரீதியாக இருக்கும்னு அர்த்தம், பிரியமாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டி வருங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் வரும். எனக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வரும். அப்போ அந்த பொறுமையாக இருக்கணும். பொறுமை இழந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய நீதியை பேசிட்டு கூடாது. நம்முடைய பகுதியில் இருக்கிறதான நியாயத்தை பேசி கொண்டு இருந்தோம்னா அங்கே நம்ம சகிக்கலைன்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சோத்துறோம். வேதவசனத்தின்படி, இந்த வேதவசனத்தின்படி நம்மளால் இருக்க முடியலன்னு அர்த்தம். அடுத்த வசனம் கூட வாசிங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. பாருங்கள், அதை பாருங்கள், நமக்கு முன்மாதிரி யார்? நம்முடைய ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. நான் எப்போதும் சோதரம் நான் சொல்கிறது, நானும் என் முன்மாதிரியாக முதல்ல ஃபஸ்ட்டாக யாரை தான் பார்க்குறேன்? நீங்களும் நான் யாரை தான் பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் முன்மாதிரியாக பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்து வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை பாருங்கள். சோத்திரம். உங்களை நடத்துகிற ஊழியர்களை பாருங்கள். நம்ம வாசித்த வேத பகுதியில் 2 இடத்துல இருக்குது. சோத்திரம். உங்கள் ஆத்துமாக்கள் உத்தரவாதியாக இருக்கிற ஊழியர்களை என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனத்தை பாருங்கள். இப்போ என்னத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, ஆமாம், நடத்துகிறவர்களை என்ன செய்யணும் நீங்கள் நினைத்து. ஆமாம், அதுதான் விசுவாசத்தை தான் பார்க்க சொல்கிறாரு வேதத்தை. நடக்கையின் முடிவை என்ன பண்ணணும்? நன்றாய் சிந்தித்து.
ஆமாம், பின்பற்ற வேண்டியது என்னது? விசுவாசத்தில் நாங்கள் சோத்துறோம், நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் நடக்கணும், உங்களை நடத்தணும். இதுதான் எங்களுக்குடைய பெரிய பொறுப்பு. சரி வாசிங்க. முன்மாதிரியாக நாங்கள் உங்களுக்கு விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். ரொம்ப கவனிங்க. எல்லாரும் அல்ல, ஊழியக்காரர் பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற உண்மை என்ன? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறபடினால, உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் சபையின் மேய்ப்பர்களாக இருக்கிற அந்தந்த சபையின் ஊழியர்கள் தான். ஊழியர்கள் பல பேர் இருக்கட்டும், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செய்யட்டும், அதெல்லாம் நான் ஒன்றும் தவறு சொல்லவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் உங்கள் ஆத்மாக்கள் உத்தரவாதிகள் அல்ல என்று வேதமே சொல்லுகிறது, ஆவியானவரே சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவர்கள் துக்கத்தோடு அல்ல, பாருங்க, எதையும் துக்கத்தோடு செய்கிற அளவுக்கு துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களை செய்யக்கூடாது. யார்? விசுவாசிகள் செய்யக்கூடாதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்போ ஊழியர்களை சந்தோஷப்படுத்த முடியாத காரியங்களை, ஊழியர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஊழியத்தின் காரியங்களிலோ மற்றவங்களிலோ தேவையில்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது? சபை பாதிக்கப்படியான காரியங்களை நீங்கள் செய்யும்போது ஊழியர்களுக்கு துக்கம் வரும். அல்லேலூயா. ஆமாம், அதில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தின் காரியங்களில் வேறு யாராவது குடும்பத்தின் காரியங்களை பாதிக்கப்பட முடியாது செய்யும்போது நீங்கள் சங்கடப்படுவீங்களா இல்லையா? அதே போல் சபையின் காரியங்களில் யாராவது பாதிக்கப்பட முடியாத காரியங்களை பேசினாலோ செய்தாலோ ஊழியர்களுக்கு துக்கம் வரத்தான் செய்யும். அதான் சொல்ல, துக்கப்படுத்த முடியும், நடந்து கொள்ளாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, சத்திய வேதம் சொல்கிறது. கவனிங்க. சந்தோஷத்தோடு அதை செய்து அப்போதையும் 17 வசனம், உங்களை நடத்துகிறவர் உங்களை ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் நல்லபடியா உங்களுக்கு ஜபத்தில் உங்களை சோத்திரம் தாங்குகிறோம், ஆலோசனை கொடுத்து சபையில் போதனை கொடுத்து சோத்திரம் இப்படிலாம் என்ன பண்ணுறோம், உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அதான் சொல்லப்படுகிறவர்கள் சோத்திரம் போட்டதில் எடுத்துட்டு அதுக்குள்ளேயும். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். விழித்திருக்கலாம்னுபடியா துக்கத்தோட அவர் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு. ஆமாம், சந்தோஷத்தோடு செய்வதற்கு அதிலிருந்து நீங்கள் பயிற்சி, அதாவது கவனம் செலுத்துங்க. சரி வாசிக்கலாம். கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? அடங்குங்கள். அடங்கிட்டீங்களா? கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? அடங்கிட்டீங்களா? பாருங்க. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து 1 பேர் பார்த்தீங்களா? மறுபடியும் அந்த வேதவச்சனம் எவ்வளோ தெளிவாக, துக்கத்தோடு அப்படி செய்தால் அப்போ பாருங்கள், சந்தோஷத்தோட உங்களுடைய காரியங்களை அறிந்த ஊழியர்கள் சந்தோஷத்தோடையும் செய்ய முடியும். நீங்கள் துக்கப்படுத்தினா கூட இப்படிலாம் பண்ணுறாங்களே, ஆனாலும் கூட ஊழியர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமேனு நாங்கள் செஞ்சுருவோம். எது நல்லதுன்றதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. தமிழில் தானே பேசுகிறேன், உங்களுக்கு எல்லோரும் புரியுதா? புரிஞ்சா சரி, புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அது வீட்டில் போய் பொறுமையாக வச்சு பாருங்கள், அது நல்லா உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ 1 பேதுரு 3:9 வாசிங்க. இப்போ இதெல்லாம் அழைப்பு. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எனக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னது? தீமை செய்வாங்க. நம்முடைய சொந்தத்திலேயோ மற்றவர்களோ யார், உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யாரோ, ஸ்தோத்திரம், நம்ம அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், நம்ம சோத்திரம் கூட பழக்கம் இல்லாதவர்கள் கூட பிசாசு என்ன பண்ணலாம், அவர்களை தூண்டி விட்டு நமக்கு தீமை செய்ய முடியாத காரியங்களை செய்யலாம். வேதம் சொல்லுகிறது, அப்படி தீமை செய்தாலும் தீமைக்கு தீமை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் செய்யக்கூடாதுங்க. அதனால தான் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்கள் பல காரியங்கள் அறிஞ்சாலும் என்ன பண்ணுறதில்ல, நம்ம போராடுறதில்ல. சோத்திரம் சில காரியங்கள் நம்ம சொல்லி பார்க்கலாம், கேட்கலையா, சோத்திரம் மட்டும் அமைதியாக இருந்து நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒதுங்கிறது காரணம் தான். அவர் உங்களை விசாரிக்கிறான்னு அப்படியால் உங்களுக்கு கவலைகளே இல்லை. ஆமாம், இந்த பேதர் தான் சொல்கிறாரு, நிருபத்தில் சொல்கிறாரு, அவர் நீங்கள் என்னையும் உங்களையும் நடத்தின ரட்சித்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், உங்களையும் என்னையும் அப்போ விசாரிக்கிறவர்னு அப்படியால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவலைகள் எல்லாம் எங்கே செய்யணுமா? அவரிடத்தில் ஒப்படுத்து நீங்கள் பார்த்துக்கணாண்டவரே அப்படின்ட்டு அவர் நல்ல விதமாக நடத்துவார் நம்மை. சோத்துரு அப்படின்ட்டு இருக்குது, வேதம் இருக்கிறா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3:9 ஆசீர்வாதத்தை சுரந்தித்துக்கொள்ள அப்போ சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ தீமைக்கு தீமையையும், இது பாருங்கள், நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், தீமை வரும். நம்ம தீமைக்கு தீமை செய்ய முடியாதான் நம்ம மாம்சம் போராடும். நல்லா கவனிங்க. பொதுவாக நம்ம தீமை செய்யலை, அவங்க தீமை செஞ்சாங்க.
சோத்திரம். பதிலுக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று தீமையான பேச்சை பேசுகிறதோ, தீமை செய்யணும்னா தீமை செய்கிறது மட்டும் இல்லை, சோத்திரம் ஒரு சில தீமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில தீமை செய்துக்கிட்டே இருப்பாங்க. சில நம்ம அவங்க செய்யும்போது பேசும்போது நம்மளும் பதிலுக்கு பேசுவதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறதோ அதுக்கு முடிவில்லாமல் போயிடும். அதில் முடிவு இருக்காது. அது அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஒதுங்கிடணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒதுங்கிடணும். தீமைக்கு தீமையையும் செய்யக்கூடாது. அடுத்து உதாசீனத்துக்கு, ஆமாம், உதாசீனப்படுத்தும் போது நமக்கு என்ன தோணும்னு தெரியும்னா, மாம்சம் என்ன சொல்லணுமா, அவங்க தான் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களே, அப்போ அவங்கள ஒன்று நம்ம மதிக்கணும், நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போவோம். ஆனால் வேதம் சொல்கிற ஆலோசனை என்ன? உதாசீனத்தை சரி கட்டக்கூடாது. அப்புறம் உதாசீனப்படுத்தும் போது கூட கர்த்தர் அவங்களை ஆசிரியக்கணும். ஒரு அன்பான சில வார்த்தைகளை சொல்லிட்டு சோத்திரம். நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுவதற்கு நம்ம கவனம் செலுத்தணும். அதற்கு பதிலாக என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டவங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதிங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் வசனத்தின்படியே நம்ம கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது எதுவுமே கஷ்டம் இல்லை. அல்லேலூயா. இது பழக்கம் இல்லைன்னா தான் கஷ்டமாக தெரியுது நமக்கு. சோத்திரம். இதில் பழகிட்டோம்னா அது நமக்கு பாருங்கள் சோத்திரம். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உலகத்தார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் தீமை செஞ்சேன், நன்மை செஞ்சாங்க, உன்னை உதாசீனப்படுத்தினேன், என்னை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? ஆமாம் சோத்திரம், என்னுடைய தவறுகளை பொறுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சியை பெற்றிருக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனம் ஏன் இப்போ நான் சொல்கிற வசனம் எனக்கும் உரியது, உங்களுக்கு உரியதுங்க. சோத்திரம். ஆமாம். அப்போ உங்களுக்கு மட்டும் போயிட்டு எனக்கு இல்லைன்னு நான் ஒரு நாள் நினைக்கிறது இல்லை. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 1 Peter 5:10 அது என்னமையும் அழைப்பு, அது தலைப்பு மட்டும், அந்த பதிவு மட்டும், முதல் பதிவு மட்டும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் தான் தேவன் பிதா என்ன செஞ்சார்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன் தாமே நித்திய மகிமைக்கு அழைப்பு. அல்லேலூயா. நேற்று கர்த்தருக்குள் சோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டு சோத்திரம் என்னது நித்திய மகிமைக்கு போயிட்டாங்க. சோத்திரம். என்னைக்கு? வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை. ஆமாம். சோத்திரம். நித்திய அழைப்பை கர்த்தர் கொடுத்து அவர்களை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு எப்போ அழைப்பு வருதுன்னு தெரியல. ஒன்று நினைக்கிறாங்க, எங்களுக்கு இப்போ ஒன்றும் சொல்ல வயசெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, இப்போல்லாம் அழைப்பு வேணாம், எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு 80 வயசு ஆகட்டும், அப்போ அழைக்கட்டும் அப்படின்றீங்களா? ரைட். சோத்திரம். அது உங்கள் பகுதி. கர்த்தர் எப்போ அழைச்சாலும் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு 60 வயசு தாண்டிட்டா, 60-70 வயசு ஆகிட்டா எப்போ இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆமாம். அதுக்காக எனக்கு வயசு யங்ஸ்டராக இருக்கிற வரைக்கும் வாலிப வயதில் நான் உலகத்தை அனுபவிக்கணும். உலகத்தை நல்லா கவனிங்க. உலகத்தை அனுபவிக்க நம்ம தேவன் தெரிந்து கொள்ளலை. அல்லேலூயா. இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? எப்பா வாலிப வயது, நம்ம இளம் வயது, நம்ம உலகத்தை அனுபவிக்கணும்னா என்னத்தை? எனக்கு பாவத்தை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். இன்றைக்கி அநேகர் சொல்கிறது என்ன? நம்ம ஜாலியாக இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம். அதனுடைய முடிவு என்னது? வேதனை என்று வேதம் சொல்கிறது. அது நம்மை சோத்திரம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பார்க்கலாம். மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுல்ல எபிரேய புத்தகத்தில். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்து பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே என்ன பண்ணாராம்? மோசே தெரிந்து கொண்டாராம். பார்த்தீங்களா? ஆமாம். அவர் நினைச்சிருந்தா ராஜகுமாரனாகவே இருந்திருக்கலாங்க எகிப்தில். ஒரு நேரம் வரும்போது உணர்த்தப்படுறாரு, என்னுடைய ஜனங்கள் துன்பப்படும் போது நான் மட்டும் பார்வனுடைய அரண்மனையில் சோத்திர ராஜகுமாரத்துடைய மகனாக இருந்த ஒரு இளவரசனாக இருக்கிறேனே, இது நியாயமா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணார்? தன்னுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். சரி, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட. சரி, அடுத்து அப்போ இது ஒரு 5 விதமான அழைப்பை பார்த்தோம். இப்போ தான் முன்னுரையாக சொல்லி இப்போ தான் செய்திக்கு வரேன். அல்லேலூயா. சீக்கிரமாக செய்தி முடிச்சு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க, முடிப்போம். அல்லேலூயா. 4 பாயிண்ட். சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். இந்த 4 காரியம் நம்ம இங்கே சபைக்குள்ளே இருக்கும்போது நம்ம கடைபிடிக்கணும். இது கடைபிடிச்சா தான் என்னது? நித்திய அழைப்பு. அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். சரி, எபேசியர் 4:12 சீக்கிரம் வாசிங்க. அடுத்தடுத்த வசனங்களாம் சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 12 வசனம். யார் பரிசுத்தவான்கள்?
சோத்திரம் பிரசங்கிக்கிற நானும் பரிசுத்தவான், வேதவசனத்தின்படி சோத்திரம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பரிசுத்தவான்களாகத்தான் வேதம் நம்மை அங்கீகரித்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் வேதவசனம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் புனிதர்கள் ஒரு சோத்திரம். அப்போ நான் இந்த பாரம்பரிய ஒரு சபையிலேருந்து ரசிக்கப்பட்டேன். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் என்னது பரிசுத்த, அதாவது பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற புனிதர்கள். அப்போ மற்றவர்களாம் பாவிகளா? மற்ற கிறிஸ்தவர்களாம் பாவிகளா? இல்லை. சோத்திரம். அப்போ அவர்களுக்கு இந்த வேதத்தை சரியாக தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் மட்டும் புனிதர்கள். சோத்திர வேதத்தில் சொல்ல பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களும் பரிசுத்த ஆண்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஏற்கனவே ரசிக்கப்பட்ட சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இனிமேல் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாக்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது என்பதை குறித்து சொல்லும்போது தான் வேதத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் பாருங்கள். சோத்திரம் இந்த முதல்ல தொடக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுவா, பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களும் சோத்திர பரிசுத்தவான்களாக போகிறவர்களும் ஆகிய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்வார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பருந்து பொருட்டு சபைகள் இருக்கிற சோத்திர தேவனுடைய பிள்ளைகள் தான் பரிசுத்தவான்கள் தான். நீங்கள் ஆனால் என்ன சொல்லணும், வேதம் என்ன சொல்லுது, சீர் பொருந்தணும். அல்லேலூயா. அப்போ சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது, அதில் சீர் பொருந்தணும். அப்போ வேத வசனத்து பாருங்கள், வேத வசனம் தான் நமக்கு கண்ணாடி. இந்த வேத வசனத்தை முன்பாக வைத்து இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்ப்பது தான் எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற சோத்திர காரியங்கள். அல்லேலூயா. அப்போ அதை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம சீர் பொருந்தி கொள்ளணும். இப்போ வசனத்தை கேட்குறீங்க, சத்தியத்தை ஊழியர்கள் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக கேட்கும்போது வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா பட்சத்தில் அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிற நல்ல ஒரு நடத்துதல். ஆமாம், சீர்பருந்து சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அடுத்து கிறிஸ்துவின் சரீரமாய் சபை. இங்கே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாய் சபை. ஆண்டவராய் இயேசு விசுவாசித்து மூழ்கி பரிசுத்த சோத்திர இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சோத்திரம் பரிசுத்த சபையில் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஆண்டவருடைய பரிசுத்த ஜனங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் என்ன சொல்லணும், அவருடைய சரீரமாகி சபையிலே நம்ம அங்கத்தினராக இருக்கிறோம். ஆகவே சோத்திர சபை என்று சொல்லும்போது நாம் யாவரும் தான் ஊழியர்கள் குடும்பம், விசுவாசிகள் குடும்பம் சேர்ந்தது தான் சபை. அல்லேலூயா. சரி, இப்போ பக்தி விருத்தி சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அடுத்து ஆமாம் 5 வகையான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். கொடுத்துற நோக்கம் சபையை சீர்பொருந்தும், அதாவது என்னென்னா சீர்பொருந்து பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். சோத்திரம். அப்போ பரிசுத்தவான்கள் தானே. அப்போ சீர்பொருந்த வேண்டிய பகுதி இருக்கா? நிறையா இருக்குது. அப்போ ரிச்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே எல்லாம் சரியாயிட்டோமா, வசனத்தின்படி வாழ்ந்துட்டோமா? இல்லை. அப்போ தான் ஆரம்பமாகிறது. அப்போ சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் 10 வருஷம் ஆன உடனே எல்லாம் சரியாயாச்சா? அப்படியும் இல்லை. கர்த்தருடைய வருகை வரைக்கும், நம்முடைய ஜீவிய காலம் வரைக்கும் சோத்திர ரட்சிப்பை பூரணப்படுத்தணுமா? வேதம் என்ன சொல்கிறது, ரட்சிப்பை பெறுகிறது ஒரு நாள், ஆனால் அதை பூரப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நாளும். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா, சோத்திரம். சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாழாய் போனதை சீர்படுத்துகிறவர். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பாருங்க, விழுந்து போனாலும் விழுந்து போட்டோம் அப்படின்னு விடுறதில்ல ஆண்டவர். அப்போ தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணாரா ஆண்டவர்? சோத்திர திரும்ப எடுப்பித்து என்ன பண்ணாராம், அதன் திறப்புகளை இது நிறைவேறினதை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குது. நம்ம சோத்திரம் சொல்லி அதை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்போ சோத்திரம் அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து கர்த்தர் சொல்கிறாரு, அதன் திறப்புகள் என்ன செய்வேன், அடைத்து அழுது பழுதாய் போனது என்ன செய்வேன், சீர்படுத்தி. பார்த்தீங்களா, பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சரி, கர்த்தர் சோத்திரம். இதை நீங்கள் என்ன காரியங்கள் பார்க்கும்போது தாவீதின் ஜீவியத்திலிருந்து இது ஒரு செய்தியாகவே எடுக்கலாம். நமக்கு நேரம் இல்லை. சரி, ரைட், சோத்திரம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து மூணாவதாக என்ன செய்கிறாராம், பிரசங்கி 7:3 வேதம் சொல்லுகிறது, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படுமா. நகைப்பை பார்க்கிலும் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பது நல்லம்னா எப்போதும் துக்கமாகவே இருக்கணும்னு சொல்ல வேதம் சொல்லுதா? அப்படி அல்ல. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ பாருங்க,
அம்மா இறந்துட்டாங்க. போனோம் அங்கே சோத்திரம். ஆமாம், அநேகர் துக்கமாக இருந்தாங்க, அநேகர் அழுதுகிட்டு இருந்தாங்க, உறவினர்கள் பெற்ற பிள்ளைகள் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது அழுகிறவனே என்ன செய்யணுமா? அழுகிறவங்க. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தோஷப்படுகிறோன்னே. நம்ம சந்தோஷப்படுகிறது என்னது? நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல காரியங்கள் வரும்போது சந்தோஷப்படணும். திருமணம் மற்ற நல்ல காரியங்களை சந்தோஷமாக அங்கே நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் சோத்திரம் அந்த ஒரு துக்கமான வீட்டுகளுக்கு போகும்போது, துக்க வீடுன்போது ஒரு சோத்திரம் ஒரு யாராவது மரித்து போயிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டு என்னப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க. ஒரு சில ஆட்கள் பாருங்கள் அப்படி பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? வெளியே பந்தல் போட்டிருந்தா கூட அங்கே உட்காந்துட்டு ஏதாவது கதையை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒளிஞ்சனமான காரியம். சோத்திரம் அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம இருந்து சோத்திரம் பாருங்கள், எல்லாரும் அழுகும்போது ஆமாம் சோத்திரம் எனக்கு அழுகையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. சோத்திரம் அப்போ அழுகும்போது உண்மையாக என்ன பண்ணணும்? ஆமாம், அழுகணும். சில பேர் ஓவராக அழுகிறாங்க, அதுவும் தேவையில்லை. வேதம் சொல்கிறது நம்பிக்கையற்றவர்களே போல் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? ஆமாம், சரி. இது மற்றவர்கள் அப்படி பண்ணுறாங்க, அறிஞ்சு பண்ணுறாங்களோ அறியாமலோ பண்ணுறாங்களோ சோத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கும்போது வாசிக்கலாம். தம்பி இது எத்தனாவது புக்குன்னு வாசிக்கணும்? 1 தெசலோனிக்கேயர் 4:13 அவ எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் நம்ம எப்படி இருக்கணும். சரி பாருங்கள், உலகத்தார் ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? நல்ல கவனிங்க. சோத்திரம் வந்து அழுது என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. சோத்திரத்துக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? அழுகக்கூடாதுன்னு இல்லை, அழுக வரும். இழப்பு எல்லாருக்குமே கஷ்டம், நான் அது மாற்றுக்கிறதே இல்லை. சோத்திரம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமோ அண்டியும் சகோதரரே. 1 தெசலோனிக்கேயர் 4:13 நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் அப்படின்னு என்ன? மரித்தவர்கள் நிமித்தம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் நம்பிக்கையான மற்றவர்களை போல கித்து. அப்போ ரசிக்கப்படாதவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, போயிட்டாங்கன்னு அழுகிறாங்க இல்லைங்களா? எங்கே போயிட்டாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்கே போயிருக்காங்க? ஆண்டவரிடத்தில் போயிருக்காங்க, இளைப்பாறு ஸ்தலத்தில் போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கையோட நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி துக்கித்து அறிவில்லாது இருக்கு எனக்கு மனதில் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? சோத்திரம். அதனால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் சொல்கிறேன், இப்போ சோத்திரம் ரசிக்கப்படாதவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திரம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அது தேவையில்லைன்னு சோத்திரம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அழுக வரும், அழுகணும். நமக்கு நண்பானவர்களை நம்ம இழந்திருக்கும் போது நமக்கு அழுக வரும் தான். ஆனால் ரொம்ப அழுது அகட்டி கொண்டு ரொம்ப என்ன பண்ணுவாங்க? சில சமயம் சோத்திரம் பாருங்க, பாட முடியாது, சில வார்த்தைகளை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தடைகள் வந்துடும். அதுக்காக தான் நாங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லிடுவோம். கொஞ்சம் இருங்க, சரி நாங்கள் பாடல் பாடணும், சோத்திரம் ஜபிக்கணும், பொறுமையாக இருங்க அப்படிலாம் சொல்லுவோம். சோத்திரம். அப்போ மற்றவர்கள் அப்படி இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி ரொம்ப நேரம் துக்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு இந்த பரலோக பாடல்களை பாடிக்கொண்டு சோத்திரம் என்ன பண்ணணும்? நல்லா ஜெபித்து சோத்திரம் அப்படி நல்லா கர்த்தருக்குள்ளாக சாட்சியாக வாழ்ந்து போனவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்கன்ற ஒரு சோத்திரம், ஒரு மன நிறைவை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் அமைதியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி என்ன பண்ணணும்? ஆமாம், நாம் நடந்து கொள்ளணும். சோத்திரம். சரி, அப்போ அதுதான் முக்கியமாக சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து சொல்கிறாரு, பல காரியங்கள் சொல்கிறாரு. நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க ரசிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாதனால அப்படி ரொம்ப அழுது என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திரம். அப்போ அழுதுகிட்டே இருக்கிறானுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது. பாருங்கள், சோத்திரம் அப்படி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அடுத்தடுத்து போய் அடக்கம் பண்ணுற காரியங்கள்லாம் பாருங்கள் தள்ளி போகும். அப்படி சில காரியங்களை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? சோத்திரம் லேட்டாகி போச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லேட்டாகிருந்துச்சுன்னா இருட்டி போயிருந்துருக்கோம், அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிருக்கோம். சோத்திரம் நான் பிளான் பண்ணேன், ஒரு 3 மணிக்குனாலும் நம்ம எடுக்கிறதுக்கு இது பண்ணால் ஒரு 3:30க்காவது எடுக்கலாம்னு 4:30க்கு தான் அந்த ராவுகால யமகண்டெல்லாம் முடியும்ட்டாங்க. அவருங்க சோத்திரம். எனக்கு என்ன பதட்டம் தெரியுமா? 6 மணி ஆகிப்போச்சுன்னா திருப்பி எடுத்துகிட்டு வந்துட வேண்டிய ஆகிப்போம். மறுநாள் தான் அடக்கம் பண்ண முடியும், தெரியுமா உங்களுக்கு? 6 மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க அங்கே அடக்கம் பண்ணுற இடத்துல. நான் அதுக்கு தான் பயம், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. சோத்திரம். ஏன்னா இங்கே லேட் ஆகிடக்கூடாது, இல்லாட்டியும் நாளைக்கு வச்சு காலையில் எடுக்கலாம், அப்படி ஒத்துக்குருவாங்களா? இன்றைக்கி எடுக்கணும்னு நினைக்க சொல்லிட்டாங்க.
வெள்ளிக்கிழமையே எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வாறுங்க உன்னை நம்பியிருந்தோம், அதாவது மாதவரத்தில் சோதரம் ஒருத்தர் அடக்கம் பண்ணதாக சொன்னாங்க. சரி, அங்கே அடக்கம் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோதரம் அந்த யுவராஜ் பிரதர் நல்ல மனுஷன் தான், இன்னொரு சபையில் இருந்தார், நல்ல ஒரு மனுஷன், அவர் நல்ல ஒரு பழக்கமானவரும் கூட. அப்போ சரி அவர் ஏற்பாடு பண்ணிடுவாருன்னு நான் நம்பினேன். உண்மையே சொல்கிறேன், ஏற்பாடு பண்ணிடுவார்னு நம்பினேன். அவரால் முடியல. அப்புறம் பதறி அடித்து ஓடி போய் சோதரம் போய் இப்போ பார்த்து பாஸ்டர் கூட என்ன இவ்வளோ நேரம் ஆகி போச்சு இப்போ சொல்கிறீங்களே? இல்லை பாஸ்டர், நாங்கள் நம்பணும், அந்த மாதிரி அவர் முடியாதுட்டாங்க. அப்படியா, அப்போ உடனே போங்க. பார்த்து ஃபோன் நம்பர் போட்டு பாஸ்டர் டானியல் பாஸ்டர் சோதரம் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் நம்பர் கொடுத்து நான் பேசியிருக்கிறேன், நீங்களும் போய் நேரடியாக பேசுங்க, பேசி அதை ஏற்பாடு பண்ணிட்டு அதனால் ஒழுங்குபடுத்திட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் எப்போதுமே பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா 2 பேரும் அனுப்புவார், விசுவாசியில் 2 பேரும் அனுப்புவார். நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளோ பேர் ஆதிக்கமாக இருந்தாங்க. தம்பி வேலைக்கு போயிட்டு பாஸ்டர் இங்கே மதியத்துக்கு வந்துடுறேன்னாப்புல. சோதரம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குப்பா அப்படி அருண்னு சொன்ன பிறகு உடனே தம்பியை லீவ் போட்டு என் கூட வந்துட்டான். அவன் கூப்பிட்டு போனான். சோதர் பிள்ளை கூடயே இருந்தான். தம்பி எங்கெல்லாம்ப்பா, எங்கேப்பா நீங்களாம்? சோதர் தம்பிகளை எதிர்பார்த்தேன். சரி, பொம்பளை பிள்ளைகள் நம்ம ஒரு இதில் இருந்தாலும் வரும்போது வரட்டும், தம்பி மாருக இருப்பாங்க பார்த்தா சோதர் லேட்டாக வந்தான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்களாப்பா? அன்றைக்கி லீவ் போட்டேன், என்ன படிப்பு பாதிக்கப்பட்டு போயிருமோ? ஓஹோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் பாருங்கள், வந்து நீங்கள் இல்லைங்க, ஒரு நாள் லீவ் போடுங்க, நம்ம குடும்பமாச்சே. சோத்திரம். சபை என்பதுன்னு ஒரு குடும்பத்தில் நல்லது கட்டுதலாம் நம்ம நிற்கணும். அதுதானே நம்ம அன்பை ஐக்கியத்தை காட்டுறது. சோத்திரம். பிள்ளைகள்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். சரி, ரைட். சோத்திரம். பிள்ளைகள் இனிமேல் அது அப்படி படிப்படியாக பிள்ளைகளை சரியாயிடுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, பதிட்டு போய் அங்கே நேரடியாக பார்த்து உட்கார வச்சு அவர் பேசினார். ஐயன் அவர் சொன்னார், ஐயா நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஐயா, உடனே மதியத்தெலாம் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். அவங்க போனதுனால ஒரு சில காரியங்களை கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்போ மார்த்தாள் சிஸ்டர் அவங்க வீட்டுக்காரர் தம்பி உடைய ஆண்டுடைய அப்பாவை அடக்கம் பண்ண போகும்போது பாஸ்டர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அந்த இது கூட இடத்துக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு. ஆனால் சோத்திரம் அந்த இதுக்கு வரும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டு. அந்த குழிவெட்டுவர்கள் மட்டும் இப்போ பிரதர் கொடுத்தாங்க. சோத்திரம் 3 பேர் நாங்கள் குழி எடுத்தோம் அப்படின்னு சரி அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், அங்கே போனால் நம்ம சில காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் செஞ்சால் தான் சாயந்தரம் அடக்கம் பண்ண முடியும். பாருங்கள், அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன், சொல்லி வைப்போன்னு 5 மணிக்கு கொண்டு வரோம்னு சொன்னால் அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா? மழை வந்துடும், மேற்கொண்டு வர நாங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா முடியாதுயா, நாளைக்கு தான் அடக்கம் பண்ண முடியும் இப்போ ஆயிரும், அதனால நீங்கள் 4 மணிக்கெல்லாம் கொண்டு வர பாருங்கன்றாரு. எங்கே அங்கே இன்சார்ஜாக இருக்கிற அந்த ராஜா சொல்கிறாருங்க, 4 மணிக்கெல்லாம் கொண்டு தம்பி இருந்தாப்புல அருண் தான் கூட்டு போயிருந்தேன். கேளுங்க, இங்கே உள்ள ஆளுகள் செய்கிற ஆளுக்கு பண்ணுற காரியங்கள்லாம் புரியாது. ராவு காலத்தை பார்க்குறேன், யமகண்டத்தை பார்க்குறேன். என்ன இது? நீங்கள் கிறிஸ்து மறுபடி பண்ணுங்கன்னா விட்டுற வேண்டியதானே? என்ன ராவு காலம் யமகண்டனுக்கு நமக்கு? அங்கே போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அவிசுவாசிகள்கிட்ட. பாருங்கள், எப்படியும் எனக்கு பையன் பதட்டம் தாங்க. சோத்திரம் 6 மணி ஆகி போயிடுச்சுன்னா உள்ளே கேட்டு பூட்டிடுவாங்க. அப்புறம் கொண்டு போனதும் மறுபடியும் கொண்டு வந்து மறுநாள் தான் கொண்டு போக முடியும், அடக்கம் பண்ண முடியும். இப்படிலாம் ஒழுங்கு இருக்குது. அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அது. சோத்திரம். அப்புறம் இவங்கெல்லாம் எல்லாம் அடக்கு நல்லபடியாக கருத்து ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போகும்போதே லேட்டாகி போச்சு. சோத்திரம். நாங்களாம் வரும்போது ஒரு இருட்டி போச்சு. வந்து அந்த சோத்திரம் அந்த இது கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்து கொடுத்து பார்த்துட்டு இவங்கெல்லாம் கிளம்புன பிற்பாடு நாங்கள் இன்னும் பிரதர் கூட தான் சோத்திரம் ஆபிரகாம் பிரதரு, மகன் அருண், இப்போ நான் சிஸ்டர், நான் அப்போ காரில் பின்னாடி நாங்கள் இன்னும் வரவருக்கு லேட் ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு தான் அங்கேருந்து கிளம்புனோம். நாங்கள் அவ்வளோ வேலை இருந்துச்சு. அங்கே இருந்து சோத்திரம் அந்த அதிகாரியுடைய அந்த சைனுங்கள்லாம் வாங்கி சோத்திரம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் என்னென்னா அன்னைக்கு வந்து அதிகமான பேர் அடக்கம் பண்ண கொண்டு வந்துட்டாங்க. தம்பி தெரியும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது. சோத்திரம் குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து அடக்கம் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் சாயந்தரம் தான் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. எல்லாம் காலையில் பேசி பகலில் இது மாதிரி காரியங்களை நான் எதுவும் சொல்கிறேன்னா இதில் நீங்கள் கவனமாக இருங்க. அப்போ நீங்கள் உங்கள் உறவினர்கிட்ட மற்றவர்கிட்ட சொல்ல முடியாது நீங்கள் தான். சோத்திரம். அன்றைக்கே அடக்கம் பண்ணணும்னா அதுக்கேற்ற காரியங்களை துரிதமாக செய்ய தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மறுநாள் காலையில் என்ன பண்ணலாம், அடக்கம் பண்ணலாம். ஒரு 10-11 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணலாம். சரி, அன்றைக்கே பண்ணணும்னு சொல்லணும்னா அதெல்லாம் வேகமாக பண்ண வேண்டியதாகி போச்சு. ஆனாலும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 Corinthians 7:10 சரி துக்கம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்களா? சரி, துக்கப்படணும் தான். துக்கப்படுற நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது, தவறு தான். அது செய்ய முடியாது, செய்யக்கூடாது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. 2 Corinthians 7:10
தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவர்கள் நம்ம இருக்கணுங்க. அப்போ உலகப்பிரகாரமான லௌகிக துக்கம் வேற. அப்போ பாருங்கள், ரசிக்கப்படாதவர்கள்ட்ட காணப்படுகிறது லௌகிக துக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இருக்கணும். சரி, வாசிக்கலாம். அப்போ மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கெதுவான மனம் திரும்புவதை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கம் என்ன செய்யுமா? மரணத்தை உண்டாக்கும்னா சரீர மரணன்றது அடுத்த பகுதி. என்ன பண்ணுங்களா, ஆத்மா சோர்ந்து போயிடும். ஆத்மா நம்பிக்கையற்ற நிலையில் போகிறது தான் லௌகிக துக்கம்ன்றது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். அப்போ அதிகமான பேர் பாருங்கள், இந்த ரொம்ப கவலையும் துக்கமும் அதிகமாக இருந்துச்சுன்னா பாருங்கள், ஆயுசு நாட்கள் குறைஞ்சி போயிடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஆயுசு நாள் கூட போகிறதும் குறைச்சி இருக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. துக்கமாகவே எப்போதும் கவலையாகவே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அவன் சீக்கிரம் டிக்கெட்டு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஆண்டவர். ஆமாம், சோத்திரம். பிரசங்க வேலையில் கூட உங்களை கொஞ்சம் கலகலப்பாக அப்படி சிரிப்பாக கொண்டு போகிறது காரணம் என்னது? துக்கமாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அல்லேலூயா. இல்லை, வீட்லேயும் நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு கொஞ்சம் கலகலப்பாகவே அப்படி. அப்போ சோத்திரம் எப்போதும் நம்ம சிரிச்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது தான். எல்லாம் இருக்குது. ஆனால் எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், சோத்திரம். என்ன பண்ணுவோம், அந்த துக்கம், மன துக்கத்தினாலே ஆவி என்ன செய்யுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவி முறிஞ்சு போகுமாங்க. சோத்திரம். இன்னையோடு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. எப்போதும் நான் 3 தான் இருப்பேன். எப்படி? நல்லா சிரிக்கிறீங்க. உண்மையில் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதே இது வீட்லேயும் இருக்கிறீங்களா, மற்ற இடங்களில் இருக்கிறீங்களா, அல்லது இங்கே மட்டும்தான் அப்படி இருப்பீங்களான்னு பார்த்துங்க. எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்போம். அல்லேலூயா. கலகலப்பாக இருப்போம். சோத்திரம். அதே சமயத்தில் நம்ம அதான் சொல்கிறேன்னே, துக்கம் வரும், கவலை வரும், அதெல்லாம் அதை நம்ம மேற்கொண்டு கர்த்தருடைய கிருபையில் நம்ம மேற்கொள்ளணும். சோத்திரம். வேதம் பாருங்கள் அப்படி சொல்லுகிறது. இந்த நான் சொல்கிற வசனம் இன்னொரு வசனம் கூட இருக்குது. மன துக்கத்தினாலே ஆவி முறிஞ்சு போகுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கு பாரு, அது முறிஞ்சு போயிடும். அதனால தான் ரொம்ப துக்கத்துக்கு இடம் கொடுக்க கூட. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க. அது என்ன சொல்கிறாரு? கவலைப்படாதிருங்கள், உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதிருங்க. சோத்திரம். நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? அந்தந்த நாளைக்கே அந்தந்த பாடு போதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், நாளைக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு, நாளைக்கு என்ன பண்ணுறது குடும்பம் நடத்த. சோத்திரம். நாளைக்கு உள்ளதை கர்த்தர் நாளைக்கு தருவார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கே கவலைப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ? நமக்கு உடல் நலம் தான் பாதிக்கப்படுங்க. நல்லா செய்யுங்க. கவலையை நம்ம விட்டு ஜெயம் எடுத்துட்டோம்னா பெரிய வெற்றி தான். அல்லேலூயா. கவலை, சோர்வு, ஒரு பயம், இதெல்லாம் பாருங்கள் நம்மளை என்ன பண்ணணும்னா ஆயுசு நாட்களையும் குறைச்சிருது. கவலை அதிகரிக்க உடல். வேதம் என்ன சொல்கிறாங்க? சோத்திரம். டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நல்லா என்ன பண்ணுங்க, ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காதீங்க, மன துக்கத்திலே இருக்காதீங்கன்னா டாக்டரே சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம், சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அப்படிலாம் ஏன் சொல்கிறாங்க? அவங்க சொன்னால் நம்ம கேட்போம், டாக்டர் சொன்னால். இந்த பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, கர்த்தர் சோத்திரம். கேளுங்க. கர்த்தர் உங்களை நல்ல சந்தோஷமாக இருந்து வீட்டில் இப்போ சகோதரர்கிட்ட கேட்டால் தெரியும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு. அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, அப்போ சகோதரர்களாக எப்படி இருக்கிறாங்கன்னு வீட்டில். அல்லேலூயா. எல்லாருமே என்ன வேதம் சொல்கிறது, இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிலிப்பியரில் தானே சொல்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருந்துச்சு, மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் சொல்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவரை போல அவர் வேதனையின் பாதையில், பாடுகளின் பாதையில் போன அப்போஸ்தலர் ஒருவருமே இல்லை. அவர் சொல்கிறாரு, சோத்திரம். எங்கேருந்து சொல்கிறாரு தெரியுமா? சிறைக்குள்ள இருக்கிறாருங்க. பிலிப்பியர் நிருபத்தை இருக்கும்போது அவர் எங்கே இருக்கிறாரு? சிறையில் அடைப்பட்டிருக்கிறாரு. ஊழியத்தின் நிமித்தம், நற்செய்தி அறிவித்த நிமித்தம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்த நிமித்தம் அப்படி இருக்கிறவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் பிலிப்பிய சபையாரே. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. அப்போ பாருங்கள், அந்த சந்தோஷத்தை அவரும் காத்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நம்ம வாழ்ந்துட்டோம்னா உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடிரும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம். மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பெலத்தின் மீதியா? ஆமாம், 80 வருஷம் அம்மாலாம் அம்மா 80 வயசு கூட ஆளுன்னு போட்டிருந்து 76 வயசு தான் போட்டுருந்துச்சு. உண்மை தானே? 80 வயசு ஆகிட்டாங்களான்னு தெரில. அதாவது அந்த இது வருஷம் கொடுத்தது சரியாக கொடுக்கலையான்னு தெரில. 76 வயசுன்னு போட்டிருந்துச்சு. சரி, 76 80 தெரியல. ஆனால் நெருக்கி 80 நெருங்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ தேவனுக்கு கேட்ட துக்கம் என்ன செய்யுமா? சோத்திரம் தான் சொல்லுகிறது, மனசாப்பிடுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்குதுவான மனம் திரும்பல் உண்டாக்குற லௌகிக துக்கமோ. ஆமாம், நல்லா கொண்டீங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை மறக்காதீங்க. அது லௌகிக துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
அதை உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுறது, குடும்பத்தின் காரியங்களுக்காக ரொம்ப கவலைப்படுகிறது. இந்த கவலை தான் என்ன பண்ணணும் மனுஷன். அது இன்னொரு இடத்துல இருக்குதா, கவலை மனுஷன் என்ன செய்யுமா, ஒடுக்கம்னு இருக்கா, உங்களை ஒடிக்கிறங்க. நீங்கள் நீதிமொழிகள்லாம் இந்த வசனங்கள்லாம் இருக்குது. நீதிமொழிகள் தினமும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்தா சோத்திர ஒரு மாதத்தில் 31 அதிகாரத்தை வாசிடலாம். கவலை மனுஷன் ஒடிக்கிறோம். சோத்திர நல்லா இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிறவர்களை கூட சரீரத்தை என்ன பண்ணணும், பலவீனப்படுத்திடும். ஆத்மாவை பலவீனப்படுத்தி அடுத்த சரீரத்தை பலவீனப்படுத்தும். இதனுடைய காரியம் அதுதான். சரி, கர்த்தர் சோத்திரம் இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, ரைட்டு. அப்போ சீர்படுத்துறதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். நாம் சீர்படுத்தி கர்த்தர் நடத்துவதற்கு நம்மை ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. அடுத்த சிறப்படுத்துகிறார். சீக்கிரம் வாசிக்கலாம். சங்கீதம் 17 சங்கீதம் 17 அதிகாரம் 5 வசனம். பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய காலடிகள் வலுவாதபடிக்கு இதுகளா என்னுடைய நடைகளை உம்முடைய வழியில் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, சிறப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார், தாவீது சொல்கிறார் இல்லையா. என் நடைகளை உங்களுடைய வழிகளை சிறப்படுத்துங்கப்பா. பாருங்கள், நம்ம இப்படிலாம் ஜெபிக்கணும். நம்முடைய நடைகள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் போகிற பாதை சோத்திர சரியான விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுன்றது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ சோத்திர ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். அதை கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து எபிரேயர் 13:9 கிருபையினாலே இருதயம் சிறப்படணும், அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது. வாசிக்கலாம். இப்போ எபிரேயர் நம்ம வாசித்த அந்த 13 அதிகாரம் 9 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சோத்திரம் இங்கே என்ன சொல்லப்பட்டுக்கிற சரி வசனத்தை இது ஸ்க்ரீனில் போடுறதுனால அங்கே கூட பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளினால அலைப்புண்டு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே சோத்திரம் நம்முடைய ஐக்கியத்திலிருந்து சோத்திரம் இந்த சோத்திரம் இந்த ஃபுல்பிட்டிலிருந்து இந்த பிரசங்க படத்திலேருந்து வருகிற செய்தி கர்த்தருடைய வார்த்தை எதுவென்றால், நல்லா கவனிங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது கிறிஸ்துவின் சோத்திரம் உபதேசம். அல்லேலூயா. அதோடு கூட இது என்ன உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். இந்த முக்கியமான இந்த உபதேசங்களை தான் போதிக்கிறோம். இதை தவிர்த்து இன்றைக்கி பலவிதமான அந்நிய போதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, போதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சோத்திரம். ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருந்து வேதம் என்ன சொல்கிறது, அந்நிய போதனைக்கு நம்ம விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பகுதி. பலவிதமான அந்நிய போதனைகளால் அப்படின்னு சொல்ல பலவிதமான அந்நிய போதனைகள் நிறைந்திருக்கிற காலத்தில் இருக்கிறோம். அன்னைக்கே இருந்திருக்குது, இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போ அலைப்புண்டு தெரியாதிருங்கள், பிள்ளையை அமைதிப்படுத்துங்க. அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அடுத்து போஜன. அப்போ பாருங்க, சோத்திர போஜன பதார்த்தங்கனால நல்ல ஏன் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா. இன்றைக்கி சோத்திரம் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடாத விரும்பாதவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சோத்திரம் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், சோத்திரம் அதுதான் நல்லது, அது நான்வெஜ் சாப்பிட்டா அது தவறு, பாவம், அது மற்ற உயிரினங்களை என்ன பண்ணுறோம், அது சோத்திரம் கொள்வது, அதை சாப்பிட்றது பாவம், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. சோத்திரம் நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டா சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்டா சாப்பிட்லாம், சைவம் சாப்பிட்டாலும் அசைவம் சாப்பிட்டாலும் அது ஒரு குற்றம் இல்லை. கர்த்தர் சோத்திரம். ஆகவே இந்த சாப்பிட்ற விஷயங்களில் அது ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் அது வேண்டாம் இது வேண்டான்ற அது முக்கியப்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதனால தான் சிறப்படணுமா, கிருபையினாலே தான் இருதயம் என்ன செய்யணும், சிறப்படுகிறது நல்லது. அப்போ அது அப்போ தான் அப்போ சோத்திரம் பாருங்க. போஜன பதார்த்தங்கள்னா முயற்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு சிலர் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது இருப்பாங்க சாப்பிட நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சரி, அது அவங்களுடைய காரியம். அதுக்காக மற்றொரு இடத்துல அது திணிக்கக்கூடாது. சோத்திரம் நீ என்ன பண்ணு சாப்பிடாத அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் உணவு விஷயங்களில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சோத்திரம் நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளுங்க சோத்திரம், ஆனால் போஜன பிரியர்களாக இராதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. சாப்பிடுங்க, உன் தேவையான உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியத்துக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் மிதமிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம் அது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டு சோத்திரம் சரீர பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுல எங்கள் வேதம் அது சொல்லப்பட்டு தான் போஜன பிரியராக இராதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. போஜன பிரியனும் குடியனும் தரித்திரவார்கள், குடிக்கிறவன் போதைக்கு அடிமையானவர்கள் தரித்திரவார்கள் நிறைய இருக்குது. வேதவசனம் அப்படியே சொல்கிறது. அப்படி சொல்லி தான் போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறவர்கள் என்ன அடையல பலனடைய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே ரொம்ப இந்த காரியங்களில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்களேன், கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதிகாரம் 4 5 வாசிங்க. ஆமாம்.
பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? பவுல் பர்னபா. அடுத்து பர்னபா போன பிற்பாடு யாரோட சேர்ந்து ஊழியம் செஞ்சார்? சோத்திரம் ஷீலாவோட சேர்ந்து ஊழியம் செஞ்சார் இல்லையா? சோத்திரம் ஷீலான்றது சில்வானுஸ் என்கிறதான ஒரு சகோதரன். ஷீலா என்கிறது பெண்ணை குறிக்கலை. அது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பெண்ணை கூட்டு போய் ஊழியம் செய்யலை. ஏன்னா அவர் விவாகம் இல்லாதவர், விவாகம் செய்யாதவர். இதை நான் புரிஞ்சுக்கணும். அந்த ஷீலான்றது அது ஒரு பெண்ணல்ல, ஆண் என்று பார்க்கணும். ஆனால் பொதுவாக பெண்களுக்கு தான் ஷீலான்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? சரி, சோத்திரம். ஆனால் சில்வானு, அது பாருங்கள், இன்னொரு இடத்துல சில்வானு அப்படின்னு இருக்கா, அவர் தான் அந்த ஷீலா. சரி, கரெக்டாக. அவர்கள் பட்டணங்கள் தூரம் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும், நல்ல கவனிங்க, மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இருக்குது. இன்னும் ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு ஸ்தாபனங்களுக்கு ஒரு நல்ல ஒழுங்குக்குட்படுத்துகிற சில நிர்வாக காரியங்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கை கொள்ளும்படி என்ன பண்ணுறாங்க? போதிக்கிறாங்க. இவங்களை அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களும் அப்போஸ்தலர்கள் தான். ஆனாலும் கூட தங்களுக்கு மேலே இருந்ததான ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைக்கும் அவர்களுடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படி செய்கிற அந்த ஊழியத்துக்கு அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. என்னைக்கு அதை தான் நம்ம செய்கிறோம். நமக்கு மேலே யார் இருக்கிறாங்க? பாஸ்டர், தலைமை பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் தண்டாரி பட்டேல் தலைமை போதகர் பாஸ்டர் சுவாமிதாஸ் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நாம் நமக்கு ஃபாதர் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஐக்கியம். ஆமாம், பெரிய ஊழியமாய் படர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஆலமரமாக. அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியத்தில் நாம் ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். சரியான சத்தியத்தை போதிக்கிற சபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்டதானதான் நல்ல சத்தியங்களுக்கு நமக்கு கீழ்ப்பணிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ அந்நிய போதனைகள் நீங்கள் செவிசாய்த்தராதீங்க, அந்நிய போதனைகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சோத்தர் வேதத்தை வாசிங்க. இங்கே ஊழியக்காரங்கள் சொல்கிற சத்தியங்களை நீங்கள் சோத்தர் உள்வாங்கி கொண்டு இதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க. இது வசனத்தின்படி நீங்களும் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை சரியான விதத்தில் நடத்துவார். சோத்திரம். மற்றவர்கள் தவறான விதத்தில் போதிக்கிற போதனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதான் முக்கியமாக வேதம் சொல்கிறது. 5வது வசனம் வாசிங்க. இப்போ அப்படி இருந்தால் தான் சபைகள் என்ன செய்யுமா? விசுவாசத்தில் சிறப்பட்டு. அப்போ விசுவாசத்தில் சிறப்படணும். சபைகள் நாளுக்கு நாள் பெருகணும்னா சோத்திரம் என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் சபையானது கண்டிப்பாக விசுவாசத்தில் சிறப்பட்டால் தான் அடுத்து அது வளர முடியும். நாளுக்கு நாள் சபை வளருவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாளுக்கு நாள் சபைகள் பெருகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் என்ன செய்தாரா? அது அப்போஸ்தலர் புத்தகம் சோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். அனுதினமும் சபையில் என்ன செஞ்சார்? சேர்த்து கொண்டு வந்தார் என்று இருக்கிறது. அந்த அனுபவம் இன்றைக்கும் உண்டாகணும். சரி, கர்த்தர் இன்னொரு வசனத்தை வாசிங்க. சிறப்படுகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய வரங்களை தருகிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் நானும் சோத்திர கர்த்தருக்குள்ளாக சிறப்பட்டு வளருவதற்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய சில வரங்களை கர்த்தரே கொடுக்கிறார். சோத்திரம். அப்போ அந்த வரத்தை என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொண்டு அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தில் இருக்கணும். சோத்திரம். நல்ல வேத அறிவு நமக்கு இருக்கணும். வேத வசனம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து வரங்களில் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு வரங்களை கொடுக்குறது நோக்கம் என்ன அப்படின்னா, ஆத்மா ஆதாயம் செய்யணும், சபையில் ஆத்மாக்களை சேர்க்கணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், வரத்தை கொடுக்குறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி சொல்லப்பட்டு அடுத்த வசனம் பாருங்கள். நீங்கள் சிறப்படுவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்க முடிக்கும். அடுத்த வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள பாருங்க விசுவாசம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானது ஃபஸ்ட்டு எது? ஆமாம், தேவன் மேல் வைக்கிற அது அசைக்க முடியாததாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஆமாம், சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது பின்வாங்கி போகிறதல்ல விசுவாச வாழ்க்கை. எல்லாம் நின்று பிடிக்கணும். அல்லையா? நின்று ஆமாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். சோத்திரம்.
மாம்ச வைராக்கியம் இல்லை, ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்கு தேவை. உலக மனுஷர்கிட்ட இருக்கிறது மாம்ச வைராக்கியம். அந்த மாம்ச வைராக்கியம் ஒன்றுக்கும் உதவாது, அது தவறாக நம்ம வழி நடத்துகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வைராக்கியம் அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் என்னில் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு. அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யுது? நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால் விசுவாசம் உடைய தேவனுடைய பிள்ளைங்கள் அதிகமாக நம்ம போட்டு என்ன வேண்டியதில்லை, அழுது கலங்க வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். நான் எங்கள் அப்பா இறந்தபோது ஊரில் இருந்தேன். அப்போ என்ன நல்லா ஊருக்கு போகும்போது ஊழியத்து நிமித்தமாக போயிட்டு திருப்பத்தூரில் 5 நாள் மீட்டிங் நடந்துச்சு. ஊழியத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2000 வரும்போது, 2000 இறந்தாங்க. அப்போ திருப்பத்தூரில் 5 நாள் மீட்டிங்கு. சோத்திரம் உபவாச ஜெபம் அப்படிலாம் இருக்கும். 5 நாள் நடக்கும். உபவாச ஜெபத்திலிருந்து அன்றைக்கி முடிச்சுட்டு ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் சிஸ்டருடைய ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே போயிட்டு சோத்திரம் அங்கே இருக்கும்போது தான் தகவல் வருது, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு. ரொம்ப வேதனையாக தான் இருந்தேன். வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தேன். சோத்திரம் காரில் பஸ்ஸில் வந்தேன். அங்கேருந்து ஊர்லேருந்து ஆளுகள் கிளம்பி வந்தாங்க. சோத்திரம் ஆனாலும் கூட இங்கே வந்த பிற்பாடு என்னை தேட்டி கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தி கொண்டு சோத்திரம் என்ன பண்ணணும்? சரி போயிட்டாங்க. சோத்திரம் எங்கள் அப்பா பாருங்கள் 62 வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா 76 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ சோத்திரம் அப்போ குறிப்பாக ஒரு 80 வயசு வரைக்கும் நெருக்கி பாண்டோடைய பிள்ளைங்க ஆயுஷ் நாட்களோடு கூட நல்ல கர்த்தருக்காக நம்ம செயல்பட்டது நல்லதான். 70 வயசு பிளத்தின் மிகுதியா 80 வயசை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுகிறார் என்று பார்க்குறோம். அப்போ அதுக்குள்ளே நம்ம வாழுகிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரயோஜனமானதை நம்ம என்ன செஞ்சிடணும்? செய்திடணுங்க. எதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இது எல்லாரும் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை, வேறு பிரிக்கலை, சோத்திரம் ரட்சிக்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும். அல்லேலூயா. சாதிக்கிறவர்களாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துகிறார். சோத்திரம் அப்போஸ்தலர் புத்தகம் 1:8 பரிசுத்த ஆவியினாலே நமக்கு பலன் உண்டாகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிறது எவ்வளோ முக்கியம் என்பதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் பலம் நமக்கு அவசியம். அப்போ கர்த்தர் சகோதரர் உனக்கு குடும்பத்தை நடத்துவதற்கும் நல்ல ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருவதற்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. அதை அனல் மட்டி கொண்டே இருக்கணும். சரி, வாசிக்கலாம். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுறது நோக்கம் நாம் எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பதற்கு. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்வது அந்நிய பாஷை பேசுகிறதுக்காக மட்டும் இல்லை. நல்ல கவனிங்க. சொந்த குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற இந்த சபையில் சாட்சியாக இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். மற்றும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் கூட அவிசுவாசிகளாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் இங்கேயும் கூட நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட எப்படி இருக்கணும்? ஆமாம், சாட்சியாக இருக்கணும். நம்மை குறித்து நல்ல சாட்சியை பெற்றோமா தான் ஆமாம் ஸ்தோத்திரம் மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரை நாம் வெளிக்காட்ட முடியும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் காண்பிக்க சாட்சியில் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான நமக்கு கர்த்தரே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தரே எப்படி இருக்கிறாரு? பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் தினமும் நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல் நம்ம சொல்லுவோமாக. அல்லேலூயா. அதே போல் தாவீது சொல்கிறார் பாருங்கள், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு பலனாய் அவர் இருக்கணும். பாருங்கள், சரீரம் எப்படிப்பட்டது? மாம்ச சரீரம் சோர்வடையக்கூடியது, பலவீனம் அடையக்கூடியது. அப்போ கர்த்தர் பலனாய் இருக்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு நீரே பலனாய் எனக்கு இரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே சரீர பலவீனத்தையும் போக்குவார். ஆத்மாவிலே பலவீனம் இருந்தாலும், ஆவியிலே நாம் சோர்ந்து போய் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. ஆமாம், தினமும் ஜபத்தில் அந்த வார்த்தையை சொல்லி ஜபிங்க.
சோத்திரம் என்னை பலனாகிய கர்த்தாவே இவன் அன்பு கூறுகிறேன். அப்போ ஆபிரகாம் கூட சோர்ந்து போயிருந்த வேலையில் என்ன சொன்னார்? ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு பலனும் கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? சோத்திரம், நமக்கும் கர்த்தர் பலனும் கேடகமாக இருப்பார். ஆமேன். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் யாக்கோபு 5:16 நீதிமானுடைய வேண்டுதல் மிகவும் எப்படி இருக்கிறது? மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜபிக்கிற ஜபம் எப்படிப்பட்டதா? மிகுந்த பலனுள்ளது. அப்படி நல்லா அப்படி ஊக்கமாக ஜபிக்கணும். வாசிக்கலாம். அப்போ பாருங்க சோத்திரம், இதில் ஒரு நல்ல ரகசியம் இருக்குது பாருங்கள். ஒரு ரெண்டு பேருக்குள்ளாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக கூட ஏதோ மன வருத்தம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு குறைய என்ன பண்ணணும்? ஆமாம், தங்கள் குறைய உணர்ந்து என்ன பண்ணணும்? கணவன் மனைவிட்ட என்ன சொல்லலாம்? சாரி கேட்கலாம். மனைவி தங்களுடைய தவறை உணர்ந்து கணவன்கிட்ட என்ன பண்ணலாம்? கௌரவ பிரச்சனை ஆகிடுமோ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஆமாம், சில குடும்பங்கள்லாம் ஒரே வீட்டில் இருந்தாலும் சோதரம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க. அப்படிலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கணவன் மனைவியோடு கூட எப்போதும் சமாதானமாக இருங்கங்க. சோத்திரம், நான் சொல்கிறேன்னா நான் கடைபிடிக்கிறேன். அதை அல்லேலூயா கடைபிடிக்கிறேன். சோத்திரம். அப்போ நீங்கள் இருக்கலாம், எங்களால் முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க இருப்பீங்க, எங்களால் முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசியா அவிசுவாசியா? ஏசப்பா பார்த்தீங்களா, பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு பெருது. ஆமாம், இது பாருங்க, இது ஒரு அருமையான ஒரு ரகசியம் தான் உண்மையில். ஆமாம், நம்ம ஊழியக்காரங்க இது ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது? வீட்டம்மாவை சார்ந்து தானே இருக்கணும். தப்பு இல்லை. பாஸ்டராக இருந்தாலும் இதை தான், விசுவாசியாக இருந்தாலும் இந்த நிலைமை தான். சரி, அன்பாக இருக்கு. அன்பாக என்ன நல்லா. ஆமாம், வயசு கூட ஒரு சில இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அம்மான்னு சொல்கிறாங்களே, தப்பு என்ன இருக்குது? பெத்தம்மா போயாச்சு, இப்போ சோறு போடுற அம்மா இப்போ மனைவி தானே சொல்லு. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க? சகோதரிமார்கள் கணவர் என்ன சொல்கிறாங்க? அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு இருக்குது? பெத்தப்பா போயிருப்பார். சோத்திரம். ஆமாம், சோத்திரம். இப்போ இருந்து சோறு போடுற அப்பா அவர் தானே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமாம் சோதனை என்ன பண்ணுங்க? குடும்பத்தை சந்தோஷம் வச்சுக்கல, கவனமாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சோதனை. நம்முடைய சமாதானத்தை பார்த்து தான் பிள்ளைகள் சமாதானமாக இருப்பாங்க. கணவன் மனைவி சண்டை போடுற குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் சண்டை போடுறவளாக இருப்பாங்க. சமாதானம் இப்போ குழச்சி போயிருங்க. சோத்திரம். சபைக்கு வரலாம், ஏதோ சந்தோஷமாக இருக்கலாம், பாடி தொத்திட்டு ஆராதிக்கிறனால சந்தோஷம் வரும். ஆனால் வீட்டில் போன பிற்பாடு எப்படி இருக்கிறோன்னு நமக்கு காணும். ஏன்னா வீட்டில் தானே அதிகமான நேரம் இருக்கிறோம். வெளியவே வேலைக்கு போனாலும் சோத்திரம் நம்ம எப்படி பாருங்கள், போயிட்டு வீட்டுக்கு தானே வரணும். அப்போ வீட்டில் சமாதானத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் கிறிஸ்தவ ஒரு உலகத்தில் இப்படியோ இருக்கிறாங்க மனுஷர்கள். ரொம்ப பலவிதமான பணம் இருக்குதுங்க, செல்வம்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லையே. அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. இந்த சமாதானமும் நிம்மதியும் பணத்தினால் வராது. நல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரை நேசித்து ஒரு குறைகளை மன்னித்து, அதான் வேதம் சொல்லுகிற பற்றியில் என்ன செய்த நீங்கள் சொசமடையும்படிக்கு அப்படின்னா பாருங்கள். இது ஒரு உண்மையான வியாதி கூட சுகமாகிறதுக்கு என்ன ஆகணுமா? கணவனுடைய குறைவை மனைவிகிட்ட சோத்திரம் சொல்லி, அதாவது கணவன் மனைவி என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அது மனைவியுடைய குறையை கணவன் மன்னித்து என்ன பண்ணணும்? நேசித்து சோத்திரம் ஒருவரை நேசித்து ஒருவரை ஜெபம் பண்ணுற அப்படி செய்யும்போது நல்லா நீங்கள் சோத்திரம் நமக்கு இருக்கிற வியாதியிலிருந்து கூட விடுதலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது. நீங்கள் சொசமடை மாட்டேங்கன்னா என்னது? ஒரு வியாதியில் இருந்தோ ஒரு பிரச்சனையில் இருந்தோ பாருங்கள், சிலர் அப்படியே பாரமாக வைத்துக்கொண்டே கணவனை மன்னிக்க முடியல மனைவியால், மனைவியை மன்னிக்க முடியல கணவனால், சில பெற்றோர்களை மன்னிக்க முடியல பிள்ளைகளால், சில பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்க முடியல. இதனால தான் என்ன செய்யுது தெரியுமா? சத்தியத்தை மட்டும் நம்ம அறிஞ்சு சரியாக செயல்பட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் எப்படி இருக்கலாம்? சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். வேதம் அதான் சொல்லுகிறது. இது இந்த வசனத்தில் பெரிய சத்தியம் இருக்குது. அதான் சொல்லும், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமடையும்படிக்கு, வியாதியிலிருந்து நோயிலிருந்து மன பாரத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு என்ன செய்யணுமா? ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? அப்போ அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கல்யாணம் பண்ண பிள்ளைகளும் இதை கை கொள்ளுங்க, கல்யாணம் ஆகி போகிற பிள்ளைகளும் கை கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். அப்போ ஒருவர் ஜெபம் பண்ணும்போது அது அப்போ தான் சொல்லப்படுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குது, மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாக கர்த்தர் நம்மை ரட்சித்து சபையில் வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், இன்னும் அதுக்கு மேலான ஒரு நிலவரத்தில் உத்தமர்களாகவும் வாழணும். அந்த நிலவரத்தில் இந்த சத்தியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நல்லவர். அப்போ நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் தான் எப்படிப்பட்டது, பலன் உள்ளது அல்லது நம்மை பலப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். மூன்றாவது, நெகேமியா 8:10 வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனான பவுல் பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இங்கே நெகேமியா சோத்திரம் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். நோக்கி நீங்கள் போய் பாருங்க என்ன சொல்கிறாரு, சோத்திரம். ஜனங்கள் ஒரு துக்கமான சூழ்நிலையில் தான் அன்றைக்கி இருந்தாங்க. ஏன்னா சோத்திரம் அலங்க கட்டணும், பல விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்து சோர்ந்து போய் இருந்தாங்க. அப்போ அவங்கள தைரியப்படுத்த முடியாது. நெகேமியா என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிக்கலாம். சோத்திரம் அவள் பாருங்க நல்ல சந்தோஷமாக. அதாவது வேதத்தில் இந்த புசித்து குடித்துன்னு வரும்போது அந்த குடின்னு சொல்லும்போது இது டாஸ்மாக் குடியை நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதை சொல்லலை, வேதம் சொல்லலை. சோத்திரம். அதாவது சேர்த்து வரும் போஜன பானம் அப்படின்ற வார்த்தை தான் பைபிளில் அப்படி வரும். அப்படி பார்க்கும்போது ஆமாம், சில பேர் இதுக்கு தவறான விளக்கம் கொடுக்குற ஆமாம் மற்ற சோத்திரம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படிலாம் தவறான விளக்கம் கொடுக்குறாருலாம் இருக்கிறார்கள். அது இல்லை, மதுரமானதை குடித்துனா சோத்திரம் என்ன பானத்தை குடித்தல்ல, ஆமாம் சோத்திரம் குடி என்கிறதான அந்த பானத்தை குடித்தல்ல. சரி, ஒன்றுமில்லாதவர்களுக்கு அப்போ பாருங்க, இல்லாதவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமாம் சோத்திரம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு ஆமாம் சோத்திரம். இந்த நாள் கூட ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் எப்படிப்பட்ட நாள், நமக்கு பரிசுத்த நாள். இங்கே என்ன பண்ணணும், இதில் விசாரப்பட வேண்டாம். அப்போ பாருங்கள் சொல்லி கொடுக்குறார், நீ விசாரப்பட வேணாம், ஆண்டவருடைய நாள் இது, பரிசுத்த நாள். ஆண்டவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாக நம்ம இருதயம் இருக்கணும். சோத்திரம் என்று விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலனாக இருக்கும். ஆமென். சோத்திரம். அப்போ இதெல்லாம் அந்த வசனத்தில் மறக்காதீங்க. அப்போ எப்போதுமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பழகிக்கொள்வோம், நாம் கற்றுக்கொள்வோம், அதை கடைபிடிப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்து பாருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆமென். சோத்திரம். ஆயுசு நாட்களும் நிச்சயமாய் கூடும். வேதம் அப்படி தான் சொல்லுது. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திருந்தி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருங்க மனம் திரும்பி என்ன செய்யணுமோ, ஆண்டவருடைய பிள்ளைங்க அமைதியாக இருக்க பல வழிகளை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. அமெரிக்கன் என்பது என்ன, சோத்திரம் பல வேலைகளில் சோத்திரம் நம்ம அமைதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அது சோத்திரம். அப்போ பாருங்கள், ஒரு நெருக்கம் குறிப்பாக பார்த்தீங்களா, சில பிரச்சனையான சூழ்நிலையில் சில குடும்பத்தில் சில பேர் சோத்திரம் சில கோபதாபமாக இருக்கும்போது மற்றவர்கள் அமைதியாக இருந்தால் அங்கே என்ன உண்டாகும், சோத்திரம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் சோத்திரம் சமாதானம் இல்லாமல் இருந்து அங்கலாய்க்கும் போது நம்மளும் பதிலுக்கு கோவப்பட்டு அங்கலாய்த்தா என்ன உண்டாகும், பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். வேதம் எவ்வளோ ஆலோசனை சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ அதன்படி நம்ம நடக்கணும். சோத்திரம். அமர்ந்திருந்தால் அப்படின்னா அமைதியாக இருந்தால் நமக்கு விடுதலை, ரட்சிக்கப்படுவீர்கள்னு அர்த்தம், விடுதலை கிடைக்கும்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் அப்படின்னா அமைதியான சோத்திரம் பொறுத்திருக்கிற ஒரு சூழ்நிலைன்னு அர்த்தம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே தான் உங்களுக்கு எனக்கு எப்படியா இருக்குதான் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரே சொல்கிற வார்த்தை. ஆமாம், நீங்களோ அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்ய மனதில்லையா பார்த்தீங்களா. அதனால தான் நிம்மதி இல்லாமல், அவங்க தேவன் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை பரிதவிக்க போடுறது காரணம் என்ன, வசனத்தின்படி வாழலை, சத்தியத்தை கை கொள்ளலை. நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சரி, இன்னொரு காரியத்தை வாசிக்கும் போது ஏசியா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ஜெபத்தில் காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் கிடைக்கும்னு இருக்குது. பாருங்கள், அங்கே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஸோ வாசிக்கலாம், வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆமாம் பாருங்க, தேவசமத்தில் காத்திருக்கிறோம். அது ஒரு நிமிஷமும் வீணாக போகாதுங்க. ஆமாம், சோத்திரம் திருவந்த நாட்களில் கூட கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுத்து இருக்கணும். சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது, பொறுக்க மனசு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, என்ன முடிக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது,
வெளியே சொல்லலாம், மனசுலேயே முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? நல்ல பிள்ளைங்க. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தர்கள் காத்திருக்கிற புதுபலன் அடைந்து கழுகளை போல். அப்போ தான் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் தான் புதுபலன் அடைவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதே சொல்லப்பட்டிருக்கு, கழுகு எப்படி சட்டைகள் அடித்து உயர எழும்புமோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள் பலன் அடைந்தா தான், ஜபத்தில் தரித்திருக்கும் போது தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம், ஸ்தோத்திரம், பாடி துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், வேத வாசித்து வேதத்தை தியானிக்கிற நேரம், அதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிற நேரம். அல்லேலூயா. ஆமாம், காத்திருக்கிறவர்களுக்கு அந்த புது பலன் கிடைக்குது. அதுவும் வெறும் பலன் சொல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புது பலன் அடைந்து. ஸோ கழுகளை போல சட்டைகள் தழும்பார். அவர்கள் ஓடினாலும் பாருங்க, உலகத்தின் காரியத்தினால ஓட வேண்டியது இருக்குது, நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதோடு கூட பல காரியங்களுக்காக நடந்து நீங்கள் உலகத்தில் கஷ்டம், குடும்பத்தின் காரியத்தின் நிமித்தமாக, பிள்ளைகளின் காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் உழைக்கோடு கூட அந்த மனச்சோர்வு வராது. சரீர சோர்வு வந்தால் ஓய்வு எடுத்துடலாம், மனச்சோர்வு வந்தால் கர்த்தர் தான் அதிலிருந்து விடுதலையாக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுதலை ஆகிட்டோம்னா, அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தையும் புதிய பாட்டில் இருக்கிற 2 வசனத்தையும் மறக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் என்ன வசனம் இருக்குது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமாம், இதை நானும் இது அப்போ எனக்கு நான் கை கொண்டதுனால தான் சொல்கிறேங்க. அதனால இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். சோத்திரம். ஏன்னா இருக்குதோ இல்லையோ, அன்னைக்கு 3 வேளைக்கு உணவு கொடுக்குறாரு, போதும். அல்லையோ மற்றது இருக்குதோ இல்லையோ, அதை பற்றி ஆண்டவர் பாரப்படுத்தவே மாட்டார். சொரை பார்த்தீங்களா? அந்த நிலவரத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், நீங்கள் வந்துட்டீங்களான்னு பாருங்கள். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதனை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற ஸ்தோத்திரம், பேதுரு புஸ்தகத்தில் பேதுரு தான் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவனு அப்படியா? ஆமாம், என்னை மற்றவங்களை விசாரிக்கலையே. இப்படி கூட சொல்லக்கூடாது, ஊழியர்கள் விசாரிக்கலை. ஸ்தோத்திரம். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து விசாரி ஜெபிக்க சபையிலேருந்து சகோதரி ஸ்தோத்திரம் மகள் சேர்ந்து வராங்க. சரி, சபையில் நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் முடிஞ்ச ஒரு பாடு நீங்கள் வந்து உங்கள் காரியங்களை சொல்லலாம், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னிடத்துல சகோதரி இடத்துல நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இது நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம், எப்போனாலும் ஜெபித்து கொள்ளலாம். சரி, அடுத்து பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டையில் தெழும்பார்கள், ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. சோர்வு, மனச்சோர்வு வராது. என்ன சொல்லும்போது சரீர சோர்வு மட்டும் நினைக்காதீங்க, மன சோர்வு ரொம்ப மோசமானதுங்க. மனதில் வருகிற சோர்வு இருக்க, அது என்ன செய்யும்? உங்களை சோத்திரம் என்ன செய்யும்? ஆமாம், சோதரம் அவிசுவாசத்தை உண்டுபாக்கிறோம். ஏன் மனச்சோர்வுக்குள்ளாக இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? அந்த மனச்சோர்வு சோத்திரம் அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். ஆமாம், அவநம்பிக்கையை கொண்டு வந்துடும். அதுக்காகத்தான் சோத்திரம். சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து முடிப்போம். நிலைநிறுத்துகிறார். 4வது நிலைநிறுத்துதல். சில வசனத்தை வேகம் வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையிலிருந்து எப்போ யோசபாத்தின் காலத்தில் ஒரு யுத்தம் திடீர்னு வந்துருச்சு. அதில் என்ன செய்யுதுன்றது யாருக்கு தெரியல, யோசபாத்துக்கு தெரியல. அப்போ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் என்ன செஞ்சார்? சோத்திரம், ஒரு நல்ல ஆலோசனையை ஒரு ஊழியக்காரன் மூலமாக, ஒரு ஆசாரியன் மூலமாக ஆலோசனை சொல்ல வைத்தார். சொல்லி அதன்படியே நடந்தபோது சோத்திரம், நீங்கள் இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லும்போது தைரியத்தோடு கூட இருந்து அவங்க சோத்திரம் கர்த்தரே அங்கே யுத்தம் பண்ணதை பார்க்குறோம். சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் போய் ஒருத்தரையும் இது பண்ணலை, தாக்கி சத்துருக்களை மேற்கொள்ளலை. ஆனால் கர்த்தரே என்ன செஞ்சார்? அவரே யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்ததை யோசபாத், யூதாவின் ராஜா யோசபின் காலத்தில் அறிகிறோம். அவர்கள் அதிகாலம் இழந்திருந்து தெக்கோவின் வடந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று என்ன சொல்கிறாரு? நல்ல ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நல்ல சோதர யூதா ராஜாக்களில் நமக்கு நிகரில்லாதவர்னு சொல்லப்போனால் யார்? முதல்ல நல்ல முன்மாதிரியானவர் தாவீது தான். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், எசேக்கியா, இந்த யோசபாத்து, யோசியா, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆசா கூட சரி ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தில் செயல்பட்டதை பார்க்கலாம். அடுத்து நீங்கள் வாசிங்க. கேளுங்கள். யாரை நம்பணும்? தேவனாய கர்த்தரை நம்பணும். ஆமாம், எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்பத்தக்கவர். அல்லேலூயா. நம்பக்கூடிய கிருபை உள்ளவர். சரி, வாசிக்கலாம்.
அப்போதான் நிலைப்பட முடியும். கர்த்தரை நம்பாமல் நிலைப்பட முடியாது. அடுத்து அப்படின்னா கர்த்தருடைய ஊழியர்களை நம்புங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே சோத்திரம் யோசபாத்தை நல்லா அறிந்திருந்தார். கர்த்தரை நம்பணும், அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களை நம்பணும், அப்பொழுதுதான் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனம் எல்லாம் என்னது? தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை போதிக்கிற ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, அது பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவது தீர்க்க தரிசிகள் என்று தேவன் பாருங்க. சோத்திரம். அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்க தரிசிகள் இந்த அஸ்திபாரத்தில் தான் எது கட்டப்படுதான்? தேவனுடைய சபையே கட்டப்படுகிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மூளைக்குள்ள முக்கியமானவர் யார் தான்? கர்த்தரா இயேசு இல்லாமல் சபை இல்லை. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் கர்த்தருடைய ஊழியர்கள் இல்லாமல் சபை இல்லை, விசுவாசிகள் இல்லாமல் சபை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் 30 நூல் போன்ற ஒரு அமைப்பு. ஆமாம், கர்த்தர், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய ஜனங்கள் நிறைந்தது தான் தேவனுடைய சபை. ஆமேன், ஸ்தோத்திரம். சரி, அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசனம் நம்மளை அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னதை பார்க்குறோம். 28:9 கர்த்தர் உங்களை என்னை எப்படி தெரிந்து கொண்டாராம்? ஸ்தோத்திரம். நிலைப்படுத்தி இருக்கிறாராம். அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வாசிக்கலாம். நிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த நிலைநிறுத்ததுக்குள்ளே நம்ம இல்லாமல் நம்ம சோத்திரம் பின்வாங்கி போவோமானால் சோத்திரம் அவருடைய வருகையில் நாம் போகிறது முடியாத காரியமாயிரும். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உருவாக முடியாது. அடுத்து என்னது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், மனவாட்டி சபையாய் மாற முடியாதுங்க. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் கிருபை தருகிறார். ரொம்ப முடியாத காரியத்தை ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். வாசிக்கலாம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியிலே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 24:3 வாசிக்கிறோம். வீடு விவேகத்தினாலே என்ன செய்யுமா? நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். நீதிமொழி 24:3, ஏசியா 44:26. இதோட முடிக்கிறேன். அடுத்த திருவனந்துக்கு கடந்து போகிறோம். பாருங்க, உங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறான்னு பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வீடு ஞானத்தினாலே கட்டப்படணும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமாம், எங்களுடைய வீடு மட்டும் இல்லை, உங்களுடைய வீடு ஞானத்தினால் கட்டப்படணும். அதோடு கூட இந்த தேவனுடைய வீடும் சோத்திரம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு சோத்திரம் விவேகத்தோடு கூட சோத்திரம் இந்த ஊழியம் நடைபெற வேண்டும் என்பதும் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அது மட்டும் ஞானம் மட்டும் போதாதான், என்ன வேணுமா? விவேகத்தினால தான் நிலைநிறுத்தப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஞானமும் முக்கியம், தேவ ஞானமும் முக்கியம், தேவன் தருகிற விவேகமும் முக்கியம். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் என்ன செய்கிறது, எந்த நேரத்தில் எதை பேசுறது, யார்கிட்ட எப்படி ஞானம், அது ஞானமாக பேசணும், விவேகமாக செயல்படணும். ஞானமாக பேசுகிறது ஒரு பகுதி, விவேகமாக செயல்படுகிற ஒரு பகுதி. ஹல்லேலூயா. இது பூரா நீதிமொழிகள் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அங்கே ஞானம், விவேகம், புத்தி, அப்படி நல்ல 7 காரியம். அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாமா? முதல் அதிகாரத்தில் இருக்குது. சோத்திரம். இதனாலே என்னெல்லாம் அறிந்து கொள்ளலாமா? நீதிமொழிகள் வாசிக்கணும். இன்றைக்கி இது வரைக்கும் வாசிக்கலைன்னா தினமும் ஒவ்வொரு அதிகாரம், ஒவ்வொரு நாளைக்கும் 1ஆம் தேதிக்கு ஒரு அதிகாரம், 2ஆம் தேதிக்கு இப்படி பாருங்கள், 31 நாளும் 31 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதில் குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல ஆலோசனைகள் யாருக்கு இருக்குது? ஆண்களுக்கு இருக்குது, பெண்கள் இருக்குது, பிள்ளைகள் சோத்திரம் வாழக்கூடிய நல்ல ஆலோசனைகள், சோத்திர ஒழுங்குகள் எதில் இருக்குது? நீதிமொழி புத்தகத்திலே இருக்குது. வாசிக்கலாம். 1 ஞானத்தையும், 2 போதகத்தையும் அறிவீங்க. அடுத்து 3வது புத்திமதிகளை உணர்ந்து, 4வது விவேகம், 5 நீதி, 6வது நியாயம். இதெல்லாம் ஆமாம் சோத்திரம். இதெல்லாம் நான் எல்லாருக்கும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தேவை. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்கிறதுக்கு வேதத்தை வாசிக்கணும். தினமும் வாசிங்க. நீதிமொழியில் தினமும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து அப்புறம் வேற பதியை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். வாசிக்கணும். அப்படி வேத அறிவு நமக்கு இருக்கணும். சோத்திரம். சரி, ஏன்னா எனக்கு சொல்லப்பட்டு, நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளே, பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைகளை மறந்தா நம்முடைய பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன ஆகுங்க? சோத்திர. வேதத்தை மறக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கணும். பிள்ளைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக நடத்தி வேதத்தை வாசிக்க வச்சு கர்த்தருக்குள்ளாக வாழ அவர்களை நடத்தணும். அல்லேலூயா. இல்லைன்னா சோத்திரம் ஒன்றும் இந்த ஜெனரேஷனை நீங்கள் சரியாக நடத்த முடியாது. சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன்,
சபைக்கு வராத பிள்ளைகள் சில இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து கூட வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை சங்கடப்படாதீங்க. உண்மையை சொல்லிடுறேன், பரிதாபம். அல்லேலூயா. சத்தியத்தை தெளிவாக சொல்லணுங்க. நான் ஊழியக்காரன் மறைக்கக்கூடாது. சபைகள் இருக்கிறவங்களே சத்தியத்தை கை கொண்டு நடக்காத பிள்ளைகளுடைய நிலைமை கஷ்டம்னா, சோத்திர சபைக்கு வராதபடிக்கு சோத்திர பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டாங்க. ரட்சிக்கப்பட்ட தாய், ரட்சிக்கப்பட்ட தகப்பன் உங்கள் பிள்ளை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இல்லைன்னா சோத்திரம் வேஸ்ட்டுங்க. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சோத்திரம் நம்ம பிள்ளைகளை இழந்து நம்ம ஊழியம் செய்யணும் பிரயோஜனம் இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த ஊழியம் செய்கிறீங்களோ, சோத்திரம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஊழியம் செய்கிறீங்களோ, மற்றபடி சோத்திர கிராம ஊழியம் செய்கிறீங்களோ, எல்லாம் செய்யலாம். எதை செய்யணும்? குடும்பத்திற்குள்ளே முதல்ல நல்லா கவனிங்க. சோத்திரம் ஊழியத்தினுடைய முறைகளை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் ஊழியம். ஹல்லேலூயா. இது ஊழியர்களுக்கும் முக்கியம், சோத்திரம் விசுவாசிகளுக்கு முக்கியம். இந்த சத்தியம் அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. முதல் கர்த்தரை நேசிங்க, ரெண்டாவது குடும்பத்தை நேசிங்க, அடுத்து மூணாவது என்னது? ஊழியம். எனக்கு ஊழியம் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்கலாம் விழுந்து போனாங்க. சோத்திரம் எவ்வளோ காரியங்களை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? மூத்தவங்க ஊழியக்காரங்களை தெளிவாக சொல்லுவாங்க, நீங்கள் ஊழியன்ட்டு உங்கள் குடும்பத்தை இழந்து போனீங்கன்னா ஊழியம் செய்ய நீங்கள் தகுதி இல்லாதவங்க, சபை நடத்த தகுதி இல்லாதவங்க எங்களுக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சபை நடத்த முடியாதுங்க. குடும்பத்தை சரியாக பார்க்காத ஒரு ஊழியக்காரன் சோதர சபையை நடத்த முடியாது. வேதம் சொல்லுது, வேதத்துக்கா அத்தாட்சி இருக்கா? ஒரு தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரியாதவனாக இருந்தால் சபையை எப்படி நடத்துவான்? இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. நான் சும்மா சொல்கிறேன் இல்லைங்க, வசனத்தை படி சொல்கிறேன். உங்கள் ஐக்கியத்தில் தெளிவாக இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா அதனால தான் சில இடங்களில் பாருங்கள், சோத்திர சகோதரிமார்கள் சோத்திர ஊழியத்துக்கு வரலைன்னா ஊழியம் கொடுக்க மாட்டாங்க. யார்? மனைவிமார்கள் ஊழியத்துக்கு வரலைன்னா சோத்திரம் எவ்வளோ தான் ஊழியக்காரரு, சோத்திரம் நான் தனியாக ஊழியம் செஞ்சுக்கிறேன், அவங்க சோத்திரம் ஆமாம் நீங்கள் 2 பேரும் இணைந்து சபை ஊழியமாக இணைந்து வந்தால் தான் ஊழியம், இல்லைன்னு கிடையாது அப்படின்றாங்க. கிடையாது, நம்ம சபையெல்லாம் கிடையாது. சோத்திரம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:4 வாசிக்கலாம். நடத்த அறியாது இருந்தா அவருங்க இந்த வசனம் சொல்கிறாங்க, விசாரிக்க முடியாது. சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். அது சரி, அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்குதா? அடுத்து பாருங்க, உதவிக்காரர்கள் சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உதவிக்காரர்கள் என்ன செய்யணுமா? உதவிக்காரனா விசுவாசிகள். விசுவாசிகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்னது? சோத்திரம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் அந்த வசனத்தை போடலாம். இப்போ அடுத்த அந்த வசனம் போட்டிங்களே, உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுமான பிரியராயும் இழிவான ஆயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் ரகசியத்தை காணுங்களாம் இருக்கணும். பிள்ளைகளையும் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த சோத்திர உதவிக்கார ஊழியம்னு சொல்லும்போது சின்ன சின்ன ஊழியத்தை செஞ்சால் வாசிக்கலாம். ஆமாம், அந்த தீமோத்தேயு புத்தகத்தில் இருக்குது நல்ல ஆலோசனை. யாருக்கு இருக்குது? ஆமாம், சபைக்குள்ளே இருக்கிறீங்க, விசுவாசியமாக வந்து நீங்கள் ஆராதிச்சுட்டு போகிறவங்க இருக்கிறீங்க, சில பேர் ஊழியம் செய்ய வான்னு சொல்லவர் இருக்கிறீங்க. நல்லது, ஊழியம் செய்யுங்க. சோத்திர தேவ சித்தத்தைப்படி உங்கள் ஊழியம் இருக்குதா? அதே சமயத்தில் இந்த ஒழுங்கின்படி ஊழியம் செய்ய முடியுதான்னு பாருங்கள். அதான் இந்த இதை எப்போதுமே மறக்காதீங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல கர்த்தர் எனக்கு தேவன் எதுக்கு? ஆராதிக்க, அவர் சோத்திர தொழுது கொள்ள, அவருடைய சத்தியங்களை கை கொண்டு நடக்க. சோத்திர தேவனே மெய்யான கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நம்ம வாழ்க்கையில் அறிந்து நாம் அதுக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர். ரெண்டாவது என்னது? குடும்பம். சகோதரிமார்களுக்கு கணவர், சோத்திரம் பிள்ளைகள். அடுத்து கணவர்மார்களுக்கு என்னது? மனைவி, பிள்ளைகள். சோத்திரம் தான் தேவனை வைத்திருக்கிற ஒழும்பு ஊழியம். அதாவது குடும்பம். மூணாவது என்னது? ஊழியம். எந்த ஊழியத்துக்கு ஏதாவது சரிங்களா அந்த ஊழியத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரா, அதான் செய்ய சொல்லியிருக்கிறாரா, அதை நல்லா தெரிஞ்சு கொண்டு சோத்திர சின்ன ஒரு கிராம ஊழியமோ அல்லது டாக்ஸ் கொடுக்குற ஊழியமோ அதை பாருங்கள். அதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஊழியம் செய்கிறேன்னு சில பேர் என்ன செய்கிறது? சோத்திரம் போய் சொந்த குடும்பத்தை இழந்து போனவர்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சபையில் அப்படி யாருக்கு அந்த நிலவரம் வரக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம் இது கைக்குள்ளனா, தேவனுடைய மெத்தடை கைக்குள்ளலைன்னா முடியாதுங்க. சோத்திரம் தேவனை உதவி செய்ய மாட்டார். நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன், தேவன் உதவி செய்யலை. அதுதான் நல்ல பரிசுத்தவான்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபாலோ. கர்த்தர், குடும்பம், அடுத்த ஊழியம். இதை நீங்கள் மாற்றி செஞ்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். சரி, அடுத்து பாருங்கள், ஏசியா 44:26 வாசிங்க.
நல்லா கவனிங்க. ஊழியக்காரனாக நான் இந்த சபைக்கு கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ ஊழியக்காரன் வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிலைப்படுத்துவார். நல்லா கவனிங்க. இந்த நாளில் என்னுடைய இது ஆசைய விருப்பத்தை நான் சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ ஒரு ஒழுங்கை சொல்லி உங்களை சரியான விதத்தில் நடத்துறது தான் என்ன வச்சிருக்கிறார். முகஸ்துதி பண்ணி உங்களை சோத்திரம் உங்களுக்கு பிரியமானதை நான் சொல்லிவிட்டு வேதத்தை நான் மறைச்சிட்டேன்னா சோத்திரம் நான் ஊழியம் செய்ய தகுதி இல்லாத நான் போயிடுவேன். எனக்கு தெரியும். அதனால தான் வேதத்தை நான் தெளிவாக சத்தியமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சோத்திரம். நீங்கள் வேதத்தை அறிந்து வாசித்து நீங்கள் அறிய நான் சொல்கிறது சரி என்பதை நீங்கள் 100% ஒத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமாம், நான் சவாலாக சொல்கிறேன். நான் வசனத்தை தான் நான் போதிக்கிறேன்னு தவிர என் சொந்த கருத்தை நான் சொல்கிறதில்ல. விலைக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். வசனத்தை விலைக்கு சொல்வது தான் ஊழியக்காரனுடைய வேலை. சோத்திரம். ஒரு போதக சமர்த்தனாய் ஊழியக்காரன் இருந்து வசனத்தை விலைக்கு சொல்லணும். சரி வாசிங்க. என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஊழியக்காரரை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய பிரதிநிதிகளை வச்சிருக்கிறார், ஸ்தானாதிபதியாக வச்சிருக்கிறார். ஸ்தானாதிபதி தெரியுதா? ஒரு நாட்டினுடைய ஸ்தானாதிபதியாக தூதர்களாக வச்சிருப்பாங்க. சோத்திரம். அந்த ஊழியர்கள்ட்ட அந்த தூதர்கள் தான் யார் தெரியுமா? அந்த தேசத்துடைய சோத்திரம் கருத்தை பிரதிபலிக்கிறவர்கள். அந்த தேசத்தினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய காரியங்களை மற்ற அரசுகளுக்கு தெரியப்படுத்தி எங்களுடைய தேசத்துடைய நிலம் இதுதான், எங்கள் அரசாங்கம் எடுக்கிற முடிவு சோத்திரம் இதுதான், இதன்படி தான் நடக்கணும் அப்படின்போது அந்த தேசம் அதற்கு கட்டுப்படும். சோத்திரம். இதுதான் எங்கே உள்ளது. அதாவது ஸ்தானாதிபதிகளாக கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஸ்தானாதிபதியின் ஆலோசனை என்ன செய்வேன்? நிறைவேற்றி கொடியேறுவான் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுகிற யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை என்ன செய்வார்? கர்த்தர் எடுப்பிக்கிறவர். ஆமென். எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஜெபம் முடிக்கலாம். கர்த்தர் அடுத்த திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். ஹல்லேலூயா. நம் தேவன் சோத்திர வேதம் சொல்கிறது, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை நித்திய அழைப்புக்காக இப்பதான் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அழைத்தவர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையிலே நாம் போவதற்கு இந்த சத்தியத்தை கைக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சீர்படுத்துறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிறப்படுத்துறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நல்ல வாய் திறந்த ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் கேட்ட சத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழாம கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அதே போல வசனத்தை கை கொள்வதற்கும் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீர்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்கப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னென்ன விதத்தில் நான் சீர்படணுமோ நான் சீர்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சிறப்பட விரும்புகிறேன், உமக்குள்ளா என்னை சிறப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. என்னை நடத்தும், சிறப்படுத்தி நடத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தி நடத்தும், என் குடும்பத்தை சிறப்படுத்தி நடத்தும், என்னை சீர்படுத்தும் ஐயா, என்னை சிறப்படுத்தும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பலப்படணுமே. ஓ அல்லேலூயா. பராதரா ஓரி பலகத ருபியாந்தர பலபரகியா துராலா. ஓ அல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. என் பலனாய கர்த்தாவே மேல் அன்பு கூறுகிறேன், என்னை பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. அந்த பலவீனமான சரீரம் தான், இந்த பலவீனமான சரீரத்தில் பலன் தர தேவன் வல்லவர். பலவீன ஆவி ஆத்மாவை பலப்படுத்த கர்த்தரால் தான் முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, தலையில கை வைத்து சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா. ஓ அல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வசனத்தின்படியாக நாங்கள் விசுவாச அறிக்கை செய்வது மட்டுமல்ல, எங்களை பலப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளதா, மிகவும் பலன் உள்ளதா இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான் ஊக்கமான வேண்டுதலை செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஐயா. ஸ்தோத்திரம். மட்டுமில்லாமல் நிலைநிறுத்துகிற தேவன் எங்களை ஆண்டவரே உமக்குள்ளாக என்றென்றைக்கு நிலைநிறுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து ஆண்டவரே எங்கள் மேல் நம்பிக்கையுடையவரா எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்முடைய சரீரமாய் சபையில் இணைத்திருக்கிறீங்களே, இதில் நாங்கள் உறுதியாய் நின்று சாட்சியாய் நின்று கனி கொடுக்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுத்தத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருவிருந்த ஆராதனைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆவி ஆத்மா